வாசலாயிரம் பிரசண்ட வாசலாயிரம் 6,200 கோடி ஆன வாசலாயிரம். இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரானிருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூலமான் மழு எடுத்த பாதம் நீள்முடி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. கேள்வி வேண்டாம் ஏன் சொல்றீங்க? என்னன்னு வரும் தெரியாது. நான் கேள்வி கேட்கணும். நீங்க என்னைக்கு பிறந்தீங்க? December 28, 59. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? இருந்தீங்களா? இல்ல தெரியல. இல்லையா தெரியல? இல்ல தெரியலன்னு சொல்லுவோம். இருந்திருப்போமா? அதுக்கு தெரியல. சரி, இதை பத்தி நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய வேதங்கள்ல புராணங்கள்ல ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? பிறவின் செய்த நல்லதை கெட்டதை கருணாத அதனால இந்த பிறவி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நீங்க இந்த பிறவில இத்தனாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அப்ப எங்க இருந்திருக்கீங்க? இதுலயே இருந்திருக்கு. என்ன பிறவின்னு தெரியாது. இதுலயே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருக்கிறோம். முன்னாடி நம்ம இருக்கிறோம். ஆனா எங்க இருந்தோம் எப்படி இருந்தோங்கிறது தெரியாது. சரி, இப்போ இந்த பிறவில இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம்? என்னதான் தெரியும் உங்களுக்கு? முன்னால எப்படி இருந்தோம் அது தெரியாது. இனிமேல் எப்படி ஆக போறோம் தெரியாது. இப்போ வாழ்ந்துட்டு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு எது ஆதாரம்? இல்ல, ஆதாரத்துல எந்த அடிப்படையில நம்ம பிறந்துட்டு வாழ்ந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நடத்துறது யாரு? இதெல்லாம் எந்த ஆர்டர்ல நடக்குது? இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறது யாரு? மற்றவர்களெல்லாம் விடுவோம். நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைங்கிறது நாளைக்கு என்னங்கிறது ஒன்றும் தெரியல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறது தெரியல. ஏதோ இப்படி இருக்கிறோம், அது மட்டும்தான் நமக்கு ஒண்ணு. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப இருக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், ஏதோ வேலை செய்யறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சந்தோஷம்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது மட்டும்தான் இப்ப நமக்கு தெரியும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கை வாழ முடியும்? இப்ப இருக்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சி இல்லை ஏதோ ஒரு செயல் செய்துக்கிட்டு அதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதோட இன்னொரு சந்தோஷம், இன்னொரு நிகழ்ச்சி செயலில் ஈடுபடும் போது அதோட மேலானு நினைக்கிறோம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து இன்னை வரைக்கும் சின்ன வயசுல நம்ம சந்தோஷம் நினைச்சது சாக்லேட் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். இப்போ அப்படி இல்லைங்களா? நாளுக்கு நாள் எல்லா விதத்திலும் உடலால, உணவால, மனதால எல்லா விதத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், மாறுதலுக்கு வந்திருக்கிறோம். அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு தான் என்னது?
ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. அப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ வாழ்ந்துட்டு. இந்த மாதிரி வாழ்றது வாழ்க்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அப்ப இந்த பிறந்தவனுடைய நோக்கம் என்னது, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணுமோ அப்படி அமைச்சுக்கிடலாம். இதுக்குதான் நம்முடைய ஞானிகள் அவ்வளவு உபதேசம். மனுஷன் பிறக்கிறான், அவன் எப்படி வாழணும், அதுக்குண்டான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுத்துட்டார். இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், நடக்கணும். அப்புறம் அந்தபடி வாழ்ந்து அவன் எந்த நிலை அடையணும் அதையும் நமக்கு இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கோ, இந்த மாதிரி சாதனை, இந்த மாதிரி பயிற்சி முயற்சி, இந்த நிலை அடையலாம். இதுதான் லட்சியமா கொள்ளணும். பிறப்பினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் எல்லாம் சொல்லி அதை நம்பி தெரியாது, நமக்கு நம்பிதான் ஃபாலோ பண்றோம். பெரியவங்க சொன்னதை நம்பி தான் நம்ம வாழ்ந்து நம்பிதான் வாழ முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்ப அந்த நம்பிக்கையை ஆதாரமா அடிப்படையா வச்சுதான் அவங்க காட்டின பாதையில தான் நம்ம போகணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேற என்னது? இப்ப நம்ம அப்பா அம்மா யாரும் நம்ப தெரியுமா? அம்மாட்ட போய் நீ தான் அம்மானு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டேன்னு சொல்லுது. யாருக்கு நிரூபிக்க முடியும், யாரு சொல்ல முடியும்? நம்பிக்கை தான் தகப்பன் தான் அப்படின்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு உயிரோடு இருப்போமா? அதுவும் நம்பிக்கை தான். இருப்போம்னு நம்பிக்கை தான் இன்னைக்கு வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப நம்பிக்கை தான் அடிப்படை ஆதாரம், ஃபவுண்டேஷன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த நம்பிக்கையும் எதுல இருக்கணுங்கிறத நம்ம முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் மீது நம்பிக்கை வை. இந்த பிரபஞ்சம்லாம் எப்படி நடக்குது, எப்படி உருவானது, நடத்துறது யாரு, எப்படி நடத்துறாங்க, அதெல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவான அந்த இறைவன் பரபிரம்மம் பரமாத்மா, அவரை நம்பி அவரை அடையிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கன்னா முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அதை பார்க்கறதுன்னா முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி அமைஞ்சது, எப்படி ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி அமைச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். எப்படி உருவானோங்கிறது தெரிஞ்சா அதுல உள்ள நெறிமுறைகளை பார்த்து எது வேணுமோ வச்சுக்கிட்டு வேண்டாத்தது தள்ளிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நெறிப்படுத்தணும்னா எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அப்படின்னா அப்ப நம்ம பிறந்தது எப்படி, பிறந்ததுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்காவது முழுமையா இப்ப அறிஞ்சிக்க முடியாது. இப்ப நம்ம அந்த நிலையில இருக்கிறதுனால முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த நிலை தாண்டி பூரணத்துவம் பெறும்போதுதான் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதை முன்னோர்கள் சொன்னதை நம்பி அதை பயிற்சியில முயற்சியில ஈடுபட்டா கொஞ்சமா எல்லாத்தையுமே தெரியும். அப்ப அதை நம்பி நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் முதல்ல பார்க்கணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து பிறக்கலாம், ஒரு மனிதன் வந்து பிறக்கலாம், ஒரு குழந்தை பிறக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணா எல்லாரும் பிள்ளை பெற்றுறாங்களா? அப்போ ஒரு மனிதன் எடுத்த ஒரு குழந்தை பெற முடியுமா? ஒரு பிறவி அமையணும்னா, ஒரு ஆன்மா உருவாகணும்னா, பிறக்கணும்னா அதுக்கும் ஒரு விஷயம் சத்தியம் வேணும், சக்தி இருக்கணும். அப்போ அந்த குழந்தை வந்து எப்படி உருவாகுதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, தாயும் தந்தையுமா சேரக்கூடிய நேரத்துல 10 மாசம் கழிஞ்சு அந்த குழந்தை வந்து கருவாகி உருவாகி கிடக்குது. தாயும் தந்தையும் கொடுத்தது வெறும் உடல் மட்டும், உயிரை யாருமே கொடுக்க, உயிரை கொடுக்கக்கூடியவன் தான் உடலை கொடுத்தது மட்டும்தான் தாயும். அந்த உடலுக்குள்ளார உயிரை கொடுக்கிறது இறைவன் தான். அந்த இறைவன் உடலை கொடுத்தவங்க தாய் தந்தை பெற்றோர்கள் சொல்றோம். அப்போ உயிரை கொடுத்தவங்க அவங்களுக்கும் மேல வாங்க. தாயினும் கால பறிந்து, தாயை விட மேலான தயாவரன் அவன் தான் இறைவன். உடலை கொடுத்த, அந்த உடலுக்குள்ளார உயிரை கொடுத்த அந்த அம்மையப்பனான இறைவன் என்ன கணக்குல நமக்கு இந்த உடலை கொடுக்கிறாரு, இந்த பிறவியை அமைச்சாரு? அதுக்காக ஒரு சில காரணம் காரியங்கள் எல்லாம் இருக்கிறவாங்க.
இப்ப நம்ம எல்லாரையும் இறைவன் தான் படைத்தான், எல்லாருக்கும் இறைவன் தான் உயிர் கொடுத்தான். உடலை கொடுத்ததுதான் அப்பா அம்மா அவங்க வேற இருக்கிறாங்க. உயிரை கொடுத்தது இறைவன், எல்லாருக்கும் ஒரே ஆள், ஒரே இறைவன் தானே. ஒரே இறைவன் தானே நான் எல்லாருக்கும் உயிரை கொடுத்துட்டாரு. இறைவன் கொடுத்த ஒரே இறைவனா இருந்தா அந்த கொடுத்த அவன் கொடுத்த நிலையிலையும் வித்தியாசம் இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே அளவுல ஒரே கணக்கில் அந்த ஜீவன் உயிர் பிராணங்கிறது நமக்கு இருக்கு. இறைவன் பாரபட்சம் இல்லாதவன், யாருக்கிட்ட எந்த பாகுபாடும் பார்க்காதவன், எல்லாரும் அவனுக்கு சமன் தான். அந்த பரமாத்மாவுடைய ஒரு அணுப்பிரமாணமான உயிர் ஜீவன் தான் நம்ம எல்லாரும். அந்த ஒரு அணு அளவு அந்த சக்தி தான், ஆற்றல் தான் நம்முடைய உயிராட்டு நம்ம எல்லாருக்கும் இறைவன் தந்திருக்கிறோம். அந்த உயிர் அந்த ஆத்மா நம்ம கிட்ட வந்தா நம்ம எல்லாருக்கும் இறைவன் ஒரே மாதிரி தானே இருக்கிறாரு. இறைவனுடைய அம்சம் உயிர் இறைவனே நம்மகிட்ட இருக்கிறது ஒரே அளவுல இருந்தா நமக்குள்ள ஏன் இவ்வளவு பேரும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கான். உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி பேர் 700 கோடி இருக்கான். அப்பனை போல பிள்ளை கிடையாது, தாயை போல பிள்ளை கிடையாது. ஒருவ ஒற்றுமை தான் இருக்கும். குணங்கள் எல்லாம் எல்லாமே எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? இறைவன் ஒருவர் தான், அந்த ஒரு இறைவன் தான் ஒரே அளவுல ஜீவனாட்டு எல்லாருக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே இறைவன் ஒரே அளவுல எல்லாத்துக்கிட்ட இருந்தா ஏன் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு வேறுபாடு? ஏன் சொல்லுங்க. இதுதான் பிறப்பின்றாங்க. பிறவி அப்படி எதுல அமையுதுன்னா இதுலதான் அமையுது. இந்த வித்தியாசப்பட்டு நிக்கிறது எது வித்தியாசப்பட்டு நிக்குது? இதுதான் பிறப்புக்கே காரணம். ஜீவன் பிறகுன்னா அந்த பிறவி அமையுதுன்னா அந்த பிறவி அமைகிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த வித்தியாசப்பட்ட சமாச்சாரம். என்னுடைய பிறவிக்கு அதான் காரணம், உங்க பிறவிக்கு அதான் காரணம், எல்லாருடைய பிறவிக்கும் அதுதான் காரணம். உயிர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. உடல் எல்லாருக்கும் அப்பா அம்மா கொடுக்குறாங்க. இதுக்கு மேல் மூணாவது ஒண்ணு, இந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய சமாச்சாரம். இந்த உடலுக்குள்ள உயிர் வரணும்னா முக்கியமானது அதுதான். அது என்ன? பிராணன் உயிர் பல பேர் இருக்குன்னு உயிர்னு சொல்றோம், பிராணன்னு சொல்றோம், ஜீவனுங்கிறோம், ஆத்மாங்கிறோம், பிராணவாயுங்கிறோம், எல்லாம் அது எல்லாமே அந்த பல பேர்கள்னு வச்சிருங்க. அதான் உயிர் டோட்டலா. அந்த உயிருக்கு உடல், இந்த உயிரையும் உடலையும் இணைக்கிறது என்னது? எல்லார்ட்டையும் உயிரும் இருக்கு, உடல் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம். வித்தியாசம் இருக்குல்லவா? இந்த வித்தியாசம் உங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இது வித்தியாசப்பட்டு நிற்குது? அப்ப இந்த உயிரையும் உடலை இணைக்கிறது என்னது? அப்பா அம்மா உடலை கொடுத்தாங்க, இறைவன் உயிரை கொடுத்தாரு. இந்த ரெண்டையும் இணைக்கிற சங்கதி என்னது? அதுதான் சிறப்புக்கு காரணம். சரி, ஒருத்தர் பிறக்கிறான், பிறக்கும்போது எதை கொண்டு வரான்? ஒருத்தன் வாழ்ந்து முடிகிறான், செத்து போறான். இங்க செத்து போறதை கொண்டு போறான் சொல்லுவோம் இல்லை நம்ம சாதாரண இறந்து போனால எடுத்துக்கோம். பூமியில சொத்து சொல்லுவோம்னா நிறைய பேர் இருப்பான், உடனே கொண்டு போக முடியாது, எதையுமே பொருட்களா கொண்டு போக முடியாது. ஆனா அவன் ஒண்ணு கொண்டு போவாங்களா? பேரு புகழ் அதெல்லாம் எதன் அடிப்படையில் வருது? வினையினுடைய அடிப்படை. செயல், வினைகள், கர்மங்கள். அவனவன் செய்த பேரு, அவனவன் வாங்கின பேரு புகழ் எல்லாம் அதெல்லாம் எதுன்னு அடிப்படை? அவன் செய்த செயல்கள் வினையினுடைய அடிப்படை, கர்மாக்களினுடைய அடிப்படை. ஒருத்தன் செத்து போறான்னா அவன் கொண்டு போறான், கடைசியில் என்ன கொண்டு போறான்? அவன் செய்த பாவ வினைகளை மட்டும்தானே கொண்டு போறான்.
நின்று கொண்டு போகும். அப்போ வாழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் கொண்டு போகக்கூடியது அவரவர் செய்த வினைகள் மட்டும்தான். அப்போ வாழும்போது அது கூட இருந்திருக்கலவா? அப்போ பிறக்கும் போது கொண்டு வந்து தானே இருக்க முடியும். அவனவன் செய்த வினைப்படி பிறவி அமைது. நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் செய்தீங்களோ முந்தின பிறவியில அதுல உள்ள ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டா இல்லை. எத்தனையோ பிறவி எடுத்தோமோ தெரியாது, என்னென்ன செய்தோமோ தெரியாது. ஆனா இறைவன் கருணை மயமானவன். அந்த இறைவன் நமக்கு அவ்வளவு பாவசுமை நமக்கு மேல தோணத்தல்ல. அதுல இருந்து கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியத்தை மட்டும் போட்டு இந்த பிறவி நமக்கு அம்மா இன்னாருக்கு மகனா பிறக்கணுங்கிறது அதுவும் அந்த வினை பயனை ஒட்டு வர முடியும். முந்தின பிறவிகள்ல யாருக்கு நம்ம கடன் பட்டுக்கிறோமோ அந்த அதுக்கு தகுந்தபடி அந்த குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளையாட்டு பிறக்கிறோம். இறைவன் உயிர் கொடுக்கிறான். நம்முடைய வினைகளை இறைவன் குறிப்பிட்ட அளவு கொடுத்து வைக்கிறார். வாழும்போது சும்மாவா இருக்கும், இதெல்லாம் செய்யறோம். அப்ப செய்யறதுக்கு என்ன பலன்? முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் ஆவே வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் கடை. வினை விதைத்தவன் வினை அறுவான். இதுல மாற்றம் இல்லையே. யாரா இருந்தாலும் இதுக்கான பலன். நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம்னு சொன்னாலும் சரி, இது ஆகும். இவரில் நீங்க பங்கை விட்டு இறந்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிதான் ஆகும். வேண்டாம்னு சொன்னால் வராமல் இருக்கப்படுது. உங்களுடைய ஃபோர்ஸுக்கு தகுந்தபடி அது ரியாக்ட் பண்ணும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ உங்களுடைய செயலுக்கு தகுந்தபடி பலன். பாவமோ புண்ணியமோ அவரவர் செயலுக்கு தகுந்தபடி பலாகும். அப்போ ரவியில கொஞ்சம் பிராப்த கர்மம் விதின்னு சொல்லணும். விதிக்கப்பட்ட கொஞ்சம் கர்மாக்களோடு ஒரு குழந்தை பிறக்குது. அப்புறம் அவன் வளர்ந்து வாழும்போது அவன் செய்யற ஒவ்வொன்றுக்கும் நல்லது கெட்டது ஒரு சாப்பிட்டு போட்டு அங்க பிளஸ் மைனஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் அக்கௌண்ட்ல. அவ்வளவுதானா? யாராவது அதுல இருந்து தப்ப முடியுமா? ஒருத்தரை நீங்க இன்னைக்கு ஒரு கட்டாரத்தை போட்டு திட்டினீங்கன்னா எவனோ ஒருத்தன் இல்ல அவனும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அதே திட்டு நீங்க கேட்க வேண்டியது இருக்கும். எல்லாமே கொடுத்தீங்கன்னா வாங்கணும், வாங்கினீங்கன்னா கொடுக்கணும். இவ்வளவுதான். அதுல யாருமே இந்த சட்டத்துக்கு ரொம்ப போக முடியாது. இப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்ம வாழ்ந்துட்டு வாழ்கிறோம். அப்போ பிறப்பே பிராப்த கர்மத்தினுடைய அடிப்படையில பிறந்து வந்துட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இதுல இன்னும் நிறைய கர்மங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் இதுக்கு முடிவு மண்டை போடும், எல்லாம் ஜந்து போகுது. இருக்கிற கொண்டு வந்த கடனும் இப்போ சார்ஜ் முடிச்சு எடுத்து எல்லாம் போட்டு ஒரு கணக்காகி நீங்க வந்துட்டு போறீங்க. இப்படி பிறப்பு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்குது. இப்படி போயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு இல்லையே. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிதான் ஞானிகள் நமக்கு உபாயங்கள். நீ இப்படி பிறக்கிற, இறைவன் இன்னும் பிறப்பிக்கிறாரு. அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நீ எப்படி வாழ்கிற பார்ப்போம் சொல்லிட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா, நல்ல முறையில் அமைச்சுக்கிட்டா சம்சாரத்தாக பிறப்பு இறப்புங்கிற அந்த சைக்கிள் இருந்து நம்ம விடுபடணும்னா நம்முடைய ஞானிகள் எல்லாம் வழிகாட்டியிருக்காங்க. இந்த சுழல்ல இருந்து நீ விடுபடணும்னா இந்த கர்மாக்களுடைய பிறப்பு ஏற்பட்டு அதுல வாழ்ந்து இதுல இருந்து மீளணும்னா இந்த மாதிரி நீ வாழ்க்கையை அமைச்சுக்கோ. இதுல இருந்து விடுபடலாம். அதுதான் மோட்ச பாதை. அப்ப இந்த கர்மாக்களில் இருந்து விடுபடுறதுதான் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். பிறப்புக்கு காரணமும் வினை தானே, ஆகிறதுக்கு காரணமும் வினை தானே. அப்போ பிறப்பையும் இறப்பையும் கொடுக்கறதே வினை தானே.
அது இருக்கிறதுனால தானே நல்லதோ கெட்டதோ இருக்கிறதுனால தானே பிறப்பு வருது இறப்பும் வருது. பிறப்பு இறப்புங்கிறத உருவாக்குறதே இறைவனோ நம்முடைய பெற்றோர்களோ வேற யாரும் இல்லை, நாம செய்த வினைகள். இந்த பிறவில என்ன செய்வோமோ அது தெரியாது, எதுவோ நல்லதோ கெட்டதோ தெரியாது. வினை இருக்கு, வினை இருக்கிறதுனால இப்போ பாருங்கிறோம். அப்ப நிச்சயமா நம்ம பாவிகள் தானே, பாவம் செய்ததுனால தானே இந்த பிறவி அமைஞ்சது. இல்லாட்ட பிறவி அமைஞ்சிருக்குமா? நம்ம பாவமே செய்யல, நான் பெரிய புண்ணியசாலின்னு வச்சுருந்தேன்னா போய் அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். பாவமே செய்யல, புண்ணியமும் செய்யல, நல்லவனா இருந்தா போன பிறவில முக்தி அடைஞ்சிருப்பானே. இப்ப ஏன் பிறக்கணும்? கொஞ்சமாவது பாவம் இருந்தால்தான் பிறவி அமையும், வினை இருந்தால்தான் பிறவி. வினையே இல்லாமல் இருந்தா அந்த பிறவில முக்தி அடைஞ்சிருப்பான்வா, இப்ப பிறந்திருக்கவே மாட்டானே. அப்ப அந்த வினையினுடைய தொகுதி கொஞ்சமாவது இருக்கிறதுனால தான் இப்ப இந்த பிறவி அமைஞ்சுது. பிறக்கணும், வினை இருக்கணும், வினை இருந்தாதான் பிறப்பு அமையும். அப்படித்தானே இருக்க முடியும். இறைவனுடைய சட்டத்தை இருக்கணும். பிறப்பு அமையணும்னா வினை இருந்தால்தான். அப்ப அந்த வினை நமக்கு அது எவ்வளவுன்னு தெரியாது, இருக்கு, அது மட்டும் உண்மை. சரி, அது எவ்வளவு வாட்டி இருக்கட்டும், அதை பத்தி இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அது தெரியாத விஷயம், விட்டுருவோம். வினை இருக்கு, அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா உண்டு. சரி, வினை இருக்கு. அப்ப இந்த வினையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அது என்ன வேணா, யார் செய்த வேணா, எந்த நிலையில வந்தது, இதெல்லாம் முட்டாள்தனம். நம்ம அறிவுக்கு எட்டாத சமாச்சாரம். நம்ம அறிவுக்கு உட்பட்டு நம்ம என்ன செயல்படணும்னா, வினை இருக்கு, நல்லதோ கெட்டதோ அது இருக்கக்கூடாது, அவர்தான். அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு ஞானிகள் என்ன வழி காட்டியிருக்காங்க, இதுதான் நம்ம பார்க்கணும். இதுல இருந்து கரையிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதை செய்யறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இதுலதான் நம்ம மூழ்கி கிடக்குறோம். இதுல இருந்து மீளன்னா ஞானிகள் நம்ம கடல்ல வந்து செலுத்திட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா தப்பிடுவோமான்னு பாக்குறோம்னா அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை தான் இது. சம்சார சாகரத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஞானிகளுடைய உபதேசம் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு துடுப்பு மாதிரி. அதை பற்றிக்கிட்டு நம்ம கரையிறதுக்கு வழி என்னன்னு பாருங்க. அப்ப என்ன வழி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப இந்த வினைகள் இல்லாமல் ஆனால்தான் பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழலிருந்து தப்ப முடியும். இதுதான் இப்ப நம்ம பிறந்தாச்சு. இனி நமக்கு அடுத்தத நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இறப்பு தான், மரணம் தான். பிறந்தாச்சு, அடுத்த மரணத்தை தான் நம்ம அடுத்த எதிர்கொள்ள வேண்டியது. அப்போ மரணம் ஆனா நிச்சயமா பிறகு ஏன் மரணம் ஆகிறோம்? வினை இருந்தாதானே மரணம் ஆகிறோம். அதானே எல்லாம், வினை இருந்தாதான் மரணம் ஆகிறோம். அப்போ வினை இருந்து மரணம் நமக்கு சம்பவிச்சுன்னா வினை இருக்குன்னு அர்த்தம். மரணம் ஆயிட்டோம்னா வினை இல்லைனால மரணம் ஆனோம், வினை இருக்குல்லவா நிச்சயமா பிறகு. வினை இல்லாமல் ஆனாலே மரணம் இல்லாம ஆயிடுச்சு. இனி இறக்காம இருக்கிறது என்ன வழின்னு பார்க்க. இறக்காம இருக்கணும்னா இருக்கிற வினைகளை இல்லாமல் ஆகணும். அப்போ வினை இல்லாமல் ஆனா மட்டும்தான் மரணத்திலிருந்து நம்ம தப்ப முடியும். மரணத்திலிருந்து தப்பிட்டோம்னா அப்புறம் பிறப்பே பட வேண்டியதில்லை, பிறப்பே இல்லை. மரணம்னு ஒண்ணு சம்பவிச்சாதான் மறுபடியும் பிறக்கிறத பத்தி யோசிக்கவே வேணும். மரணமே இல்லைன்னா அப்புறம் பிறப்பை பத்தி யோசிக்கவே வேண்டாமே. இதைதான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணம் இல்லாத பெருவாழ்வு. மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும்னா மரணத்துக்கு காரணமான வினைகளை இல்லாமல் ஆகணும். வினைகள் எப்போ இல்லாமல் ஆகும், எப்படி இல்லாமல் ஆக்கலாங்கிறது அவங்க கொடுத்த உபதேசம். அவங்க கொடுத்த உபதேசப்படி நம்ம வந்து சில பயிற்சிகள் செய்தோம்னா, தவம் செய்தோமானா வினைகளை இல்லாமல் ஆக்கலாம், மரணம் இல்லாமல் ஆகலாம். இந்த நிலையில நம்ம கொஞ்சம் சாதனை செய்து வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீரத்தான் இறைவனை பற்றி அறிகிறதும் இறைவனை அடைகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் புலப்படும். அதுல பயிற்சி செய்து அப்புறம் தான் இறைவனை அடைச்சு. இப்ப வந்து நம்ம வந்து பாவிகள்,
இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ அருகதை கிடையாது. அவரு சொன்னாரு இவரு சொன்னாரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு பேசிக்கலாமே தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல இதுல இருந்து நம்ம கரையேறதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம். கரையேறிக்கிட்டு அப்புறம் இறைவனை பத்தி பேசிக்கலாம். முதல்ல நாம உருப்படணும். உருப்பட்டுக்கிட்டு அப்புறம் அடுத்த இறைவனை பத்தி பார்ப்போம். உருப்படணும்னா நம்முடைய உள்ள வினைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, என்ன தவம் செய்யணும், எப்படி செயல்படணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய வழி. இதுல அப்போ பிறப்புக்கு காரணமானது இறப்புக்கு காரணமான வினைகள் அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ அப்ப இந்த வினைகள்ல இருந்து விடுபடுறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் நம்முடைய எல்லா மகான்களும் நமக்கு உபதேசமாக சொல்லியிருக்காங்க. என்ன செய்தா இப்படி இந்த வினைகளில இருந்து விடுபட்டு பிறப்பு இல்லாம தப்பிச்சுக்கலாம், இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படிங்கிறத உபதேச வாயிலாக வேதங்கள்ல இருந்து எல்லா நிலைகளையும் சொல்லியிருக்காங்க. எல்லா மதத்தில் உள்ள ஞானிகளும் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதுதானே முக்கியமான விஷயம். இதுக்கு பிறகுதானே மற்றதெல்லாம். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே சரியாது. இதைத்தான் எல்லாரும் போதிச்சிருக்காங்க. பைபிள்லையும் தான் சொல்லப்பட்டது, குரான்லையும் தான் சொல்லப்பட்டது. வேத புராண இதிகாசங்கள் எத்தனை ஞானிகள் இது வரைக்கும் இந்த உலகத்துல தோன்றினாங்களோ அவ்வளவு பேரும் சொன்ன ஒரே உண்மை இது மட்டும்தான். நாம என்ன செய்யணும், நமக்கு இந்த பிறவிக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வினைகளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். அதை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய உடல் நிலை, மனோநிலை, இந்த இறைவன் நம்மகிட்ட உயிராக இருக்காரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, இதெல்லாம் எப்படி என்ன சிஸ்டம்ல இதெல்லாம் நடக்குது, நம்ம என்ன செய்தா இதுல இருந்து விடுபடலாம், இதைதான் இப்ப நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அறிந்து செயல்படும். முதல்ல நம்ம பார்க்க போறது உயிரை பற்றி. உயிர் வந்தது, உயிர் போகுது, அதை இந்த மாதிரி நிலையில வினைகள் வந்து சேர்ந்ததுனால இப்படி எல்லாம் அவஸ்தப்படுது, இதுல இருந்து மீண்டதுக்கு என்ன பயனுள்ள. அப்ப இது எல்லாத்துக்கும் பேசிக்கானது உயிரை பற்றி. அந்த உயிர் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இந்த வினைகள்லாம் எங்க இருக்குது, எப்படி செயல்படுது, உயிருக்கும் வினைகளுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அது செயல்பட வைக்குது, நாம எப்படி அதுல இருந்து விடுபடலாம். இந்த உடலையும் உயிரை இணைக்கிறது வந்து வினைகள் தானே, அது சம்பந்தப்பட்டு இருக்குது. அதை எப்படி விடுபட வச்சிட்டோம்னா இதுல இருந்து விடுபடலாம், வினையிலிருந்து விடுபடலாம், பிறப்புங்கிற சுழல இருந்தும் விடுபடலாம். அப்ப அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை என்ன செய்து வெளியிடலாங்கிறத நம்ம யோசிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விரோதி இருக்கிறாரு, அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவரை எப்படி அழிக்கலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். விரோதி இருக்காரு அப்படின்னா எப்படி பாக்குது, அவரை இல்லாமல் ஆக்கணும், விரோதியை வந்து அழிக்கணும். அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் எப்படி அழிக்கலாம், அது தெரிஞ்சாதானே அந்த முறையில் நம்ம கையாள முடியும். அப்ப நமக்கு விரோதி யாருன்னா நம்முடைய வினைகள் தான், நாம செய்த வினைகள் தான். அப்ப நாம செய்த வினைகள் தான் நமக்கு விரோதமா இருக்கு. அப்ப இதை எப்படி அழிக்கிறது, எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்குது தெரிஞ்சு அந்த முறையில நம்ம கையாண்டாதான் செயல்படும். அப்படிதான். அப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இதுதான். கடவுளை பத்தி எல்லாம் இல்லை, நாம யாரு, நம்ம உயிர் எங்க இருக்கு, நம்முடைய ஜீவன் உயிர் பிராணன் அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, இந்த வினைகள் என்ன தன்மையில் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இதை எப்படி நம்ம அழைத்து விடலாம், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த முறையில இந்த நிலையில நம்ம வாழ்க்கை இருக்குது. இப்ப இறைவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இணைய பத்தி பேசணும். இறைவன் கருப்பா தெரியாது, எங்க கைலாயத்துல இருக்காரா, திருப்பதியில இருக்காரா, எங்க இருக்காருன்னு தெரியாது, சுந்தர மண்டலத்துல இருக்காரா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, பூமி இருக்கு, இது பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி என்னத்தை பேச போறோம்? இப்படி இருக்குன்னு நம்ம இறைவனை பத்தி பேசுறது, நம்ம இப்ப எல்கேஜி படிக்கிறோம், பிஹெச்டி பாடத்தை பத்தி பேசுறது மாதிரி இருக்கும். எல்கேஜின்னு இப்ப நம்ம சேர்ந்துருக்கோம்,
அரிசியோடையே ஒழுங்கா தெரியாது. நம்ம பிஹெச்டி பாடத்தை பற்றி பேசினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்னைக்கு நம்ம கடவுளை பற்றி பேசக்கூடிய பேசலாம். ஒன்றும் தெரியாதவங்களை பற்றி நம்ம எனக்கு பேசுறது? இதுக்கு அழகாட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் சின்ன கிளாஸ்லேயே ஒரு பாடம் உண்டு. 4 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை பார்க்க போனோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? யானை வழக்க மாதிரி இருக்குன்னா அவன் எதுவும் பார்த்தானோ உணர்ந்தானோ அதுதான் சொல்லுவான். இதுல எது நம்ம எடுத்துக்கிட்டது? அவ்வளவு சொன்னதும் தரமானது. அவன் யாரு? குருடை. அதான் அங்க முக்கியமான அந்த குருடன் யானையை பார்த்த கதை தான் இப்ப நம்ம இறைவனை பற்றி பேசுறது எல்லாம். நம்ம குருடர்களா இருக்கிறோம். நம்ம இறைவனை பத்தி எங்க பாக்குறது? முதல்ல நம்ம திறக்கணும், நம்முடைய பார்வை தொலங்கணும், அப்ப பார்க்கலாம் இறைவனை. அதுக்கு முன்னால பேசுறதெல்லாம் வீண் பேச்சு. அப்ப நம்முடைய கண் திறக்கிறதுக்கும் பார்வை துலங்கிறதுக்கும் என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் ஒரு லிங்க், ஒரு சம்பந்தம் இருக்குல்லவா? நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய வினைகளுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குல்லவா? அந்த சம்பந்தம் தொடர்பு எப்படி இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்து எதை விடணுமோ விடணும், எதை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது உடல் பார்க்கிறோம் தெரியுது. அப்புறம் உயிர் எங்க இருக்குன்னு தெரியலையே. உடலை கொடுக்குறோம், அம்மா அப்பாவும் அப்பா அம்மா இருக்காங்க, என் உயிர் எங்க இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. உயிர் எங்க இருக்குது? இந்த உயிருக்குள்ளால உயிர், இறைவன் கொடுத்த உயிர் எங்க இருக்கு? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அதான். எப்படி தெரிஞ்சுக்கிறது? மற்றவங்க சொல்றதால நம்ம நினைப்போம், நமக்கு தெரியாது. நம்ம படிக்கிற கிளாஸ்ல இருக்கோம்னா நம்ம கிளாஸ்ல சேர்ந்துருக்கோம். அப்ப வாத்தியார் கேட்டுக்கிட வேண்டியதுதான். நமக்கு வாத்தியார் யாருன்னா நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் தான். வேத புராண இதிகாசங்கள் எல்லாம் படிக்க நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு வாத்தியார், குருமார். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது, இன்னொரு தன்மையில இருக்குது. அதை நம்பி நம்ம செயல்படும் போது உணர்ந்துக்கலாம், உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உயிர் எங்க இருக்கு, நம்ம உடல்ல எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த நிலைக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்க முடியும். இப்போ உங்க உயிர் உங்க உடல்ல எங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லலாம், மூக்கு வாயிலாம் சொல்லிடலாம். உயிர் எங்க இருக்கு? உங்க உயிர் தான். அது நீங்க காட்டாம எங்க இருக்குன்னு இப்ப நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குமா? அப்போ உயிர் இருக்காதா? உயிர் அப்போ எண்ணங்கள் இல்லையா? நீங்க மயங்கி இருக்கிறீங்க, மயங்கின நேரத்துல உங்களுக்கு எண்ணங்கள் இருக்காதுல்லவா? இருக்காதுல்லவா? அப்போ உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? மயங்கினாலும் உயிர் இருக்குது, தூங்கினாலும் உயிர் இருக்குது. அப்ப எப்போதும் இருக்கிற உயிர் எங்க இருக்கு? எந்த நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடிய உயிர். உயிர் இருக்கிறதுனால தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க, செயல்படுறீங்க. அப்ப உயிர் இருக்குன்னு அர்த்தம் தானே? சரி, மூச்சா இருக்குன்னு வச்சுக்கோமே, எங்க இருக்கு மூச்சு?
ஒன்னா இப்ப யோசிக்கணும், நம்ம சிந்திச்சாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, உயிர் எங்க இருக்குங்கிறத இன்னொரு கோணத்துல சிந்திக்கலாம். ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சிருக்க, ஒரு பணம் நம்ம இருக்கிறோம், அந்த பணத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம செயல் இருக்கு, இங்க செயல் கிடையாது. அதுக்கு உயிர் இல்ல, நமக்கு உயிர் இருக்கு, உயிர் இல்லை. அந்த உயிர் இருக்கிறதுனால நம்ம செயல்படுறோம், உயிர் இல்லாததுனால அது செயல்பாடு இல்லாம இருக்கு. இது உயிரினுடைய தன்மை, செயல்படுற தன்மை. உயிருடைய தன்மை வந்து செயல்படுறது, உணர்வு இருக்கிறது, இதெல்லாம் உயிருடைய தன்மை. அது ஒண்ணு இல்லாததுனால, உயிர் இல்லாததுனால அந்த மாதிரி செயல்பாடு எதுவும் இல்லாம அது செயலற்று சாபமா இருக்கு. அது உயிருடைய தன்மை. உயிர் இல்ல, உயிர் இருக்கு, இது மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கு பொருள் உள்ளது அப்புறம் பார்த்துக்கலாம். உயிர் இருக்கு, நமக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உயிர் இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த உயிரற்ற அந்த பாடி எப்படி இருக்கும்? செயல இல்லைங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வேற தொட்டு பார்த்துருக்கீங்களா டெட் பாடிய? நம்ம பாடி எப்படி அப்போ உயிர் இருந்தா எப்படி இருக்குது, உயிர் இல்லாம இருந்தா எப்படி இருக்கு? உஷ்ணம் இருக்கு. அப்போ உயிர் இருந்தா உஷ்ணமா இருக்குது, உயிர் இல்லாட்டா சில்லுன்னு இருக்கு. முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? உஷ்ணம், சூடு. உயிர் இருந்தா அந்த பாடி ஹீட்டா இருக்கும், உயிர் இல்லாட்டா சில்லுனா இருக்கு. அதுதான் உணர்வு இருக்கிறது, செயல்படுறதுலாம் அது அடுத்த நிலையில் பேசி. அந்த உஷ்ணம் தான் அந்த இதை டிஃபர் பண்றது. அப்போ உஷ்ணமா இருக்குது உயிர் இருந்தா, அப்போ உயிருடைய தன்மை என்னது? சூடு, தீ. இறைவன் எப்படி இருக்காருன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இறைவன் எப்படி இருக்காருன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இறைவனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும்? சக்திமயமா இருக்கு, ஜோதி மயமாட்டு சொல்லியிருக்காங்களா? பேரொளி இறைவன் அப்படின்னு தானே பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்குது, குரான்லையும் சொல்லியிருக்காங்க, வேதங்களையும் சொல்லப்பட்டது. இறைவன் எப்படி இருக்காருன்னா பெரிய ஜோதி மயமானவன், பெரும் ஜோதி, பெரிய ஒளி, பேரொளி அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க இறைவனை. அந்த இறைவனுடைய அம்சம் தானே உயிர். அப்ப அது எப்படி இருக்கும்? நம்ம உயிர் அப்ப எப்படி இருக்கு? சூடா இருக்கா? அப்போ இறைவனுடைய அம்சம் தான் நம்ம உயிருங்கிறதுக்கு இதுதானே சாட்சி. வேறு ஒளியா இருக்கக்கூடிய இறைவன், அந்த அக்னி, அந்த நெருப்பு, அதனுடைய ஒரு சிறு ஒளி, சின்ன நெருப்பு தான் நம்முடைய உயிர். நெருப்பு இருந்தா எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். அப்போ இறைவன் நம்ம கிட்ட இருக்காதுங்கிறதுக்கு ஆதாரம். முன்னோர்கள் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணி அறிவுபூர்வமா ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொன்னது அப்படி நம்ப கூடாது, அது முட்டாள்தனம். எப்படி சீர்தானான்னு பார்த்து தீர்க்கமா ஆராய்ந்து உண்மைதான்னு டிசைட் பண்ணி நம்ம ஏற்றுக்கிடணும். அப்போ அக்னி தான் இதனுடைய அம்சம், நம்முடைய உயிரினுடைய தன்மை. உண்மைதானே? அப்போ உயிர் இருக்குன்னா உடல்ல சூடு இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மை வந்து அக்னி தான், நெருப்பு, தீ. இது உயிருடைய தன்மை எப்படிங்கிறது. சரி, இந்த அக்னி, இந்த தீ உடம்புல எங்க இருக்கும்? உடம்புல இந்த உயிர் வந்து அதனுடைய தன்மை இதுன்னு பார்த்தேன். உடம்புல எங்க இருக்குது? வயிறுல இருக்கு, கண்ணில் இருக்குன்னு சொல்லுவோம். வயிறு இல்லையா? இல்லை பாருங்க, இல்லை ஃபுல்லாவே இருக்கும். வயிற்றுல இருக்கு. எங்கில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு, சூடு இருக்கு. இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? உடம்புல இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். உங்க வீடு எங்க இருக்கு, நீங்க எங்க எங்க இருக்கு, உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லி? அரும்பாக்கம் சென்னையில இருக்கு. அப்படிதானே? அரும்பாக்கம் முழுவதும் போய் பார்க்க வேணும். ஒரு விலாசம் இருக்கு, ஒரு விலாசம்.
சென்னையில அரும்பாக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இத்தனா நம்பர் இதுதானே அட்ரஸ். உங்க அட்ரஸ் என்னன்னு கேட்டா சென்னையில இருக்குன்னு சொன்னா எப்படி? அப்போ உங்க உயிர் எங்க இருக்குன்னு கேட்டா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. இது சென்னைன்னு வைக்கிறீங்க, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சென்னை. உங்க வீடு எங்க இருக்கு அதை மென்ஷன் பண்ண. நம்ம வீட்டுல மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இத்தனா நம்பர் ஹவுஸ், அந்த மாதிரி உங்க உயிர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மெட்ராஸ்ல இருக்கு சொல்ல போறாரு, அது மெட்ராஸ் மொழி சுத்த முடியுமா? கேள்வி புரிஞ்சுதுல்லவா? அதுக்கு விட எப்படி சொல்லணும்னு புரிஞ்சுதுல. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லதுக்கு அறிவு இருந்தா அதுதான் புத்திசாலித்தனம். சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? உயிர் எங்க இருக்குது? சும்மா தெரிஞ்ச தெரியும் சொல்லுங்க, இல்லட்டா தனிப்படமெல்லாம் கண்ணு சொல்லலாம். சொன்னதுனால நீங்க சொல்லுங்க, விளக்கம் பார்த்திருக்கேன். அதான் படிச்சிருக்கீங்க, அவரு சொல்லி தந்திருக்காரு. மற்ற இடத்துல கண்டுபிடிக்க முடியாது, நான் இங்க பார்க்க முடியும். இதையும் எல்லாரும் சொன்னதுதான் இப்ப நம்மளும் சொல்றோம். நம்ம ஒண்ணும் புதுசா சொல்லல. எல்லாரும் சொன்னதும் சரிதாங்கிறத உணர்ந்து நம்ம அக்செப்ட் பண்ணி வரணும். அவங்க சொன்னது அப்படி பிளைண்ட் பிலீஃபா இருக்க கூடாது, அது முட்டாள்தனம். இப்படித்தான் இருக்குது, இந்த இடத்துலதான் இருக்குங்கிறத அறிவுபூர்வமாக நம்ம உணரணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அறிவுபூர்வமா உணரணும். அதுதான் உண்மையான அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதனுடைய உண்மையை உணர்ந்து அறிந்து பார்க்கறது தான் உண்மையான அறிவு. உயிர் இங்க இருக்கு, உள்ள இருக்கு, அது பொதுவான ஒரு அதுவரை கண்டுபிடிச்சிட்டோம். உடல்ல பர்டிகுலரா அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். உடல் முழுவதும் அது செயல்பட்டாலும் அது இருந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்பாட் இருக்கணும்லவா? அந்த ஸ்பாட் எதுவாக இருக்கும்? இதையும் இதே மாதிரி இந்த கோணத்துல இப்படி சிந்திக்கணும். இப்போ உடல்னு வச்சுக்கிறோம், அந்த வாட்டை வச்சுக்கிறோம், உடல்னு வச்சுடுங்க. இப்போ அவங்க சொன்னதுனால கண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட் தான். ஆனா அது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். இப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். உடம்புல உயிர் இருக்கு, எங்க இருக்கும்? எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். இந்த உடம்புல தலைதான் முக்கியமானது. அப்ப முக்கியமான இந்த உறுப்புல தான் உயிர் இருக்கணும். அப்படி அனுமானத்துல வருவோம். முதல்ல இருக்குன்னு தீர்மானம் சொல்றதுக்கு முன்னாடி இப்படித்தாங்கிறத நம்ம அறிவுபூர்வமா உணர்ந்துகிட்டு அப்படித்தானே சொல்லணும். அவரு சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. அப்போ எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அப்ப நிச்சயமா சிரத்துல இருக்கணும். சிரத்துல எங்க இருக்கும்? அடுத்த இப்படி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அப்போ முக்கியமான இந்த தலையில நம்முடைய உயிர் இருக்கணும். அப்ப தலையில எது முக்கியமானது? தலையில ஒவ்வொரு பாட்டுகளும் 5 புலன்களும் தலையில தானே இருக்கு. மை, வாய், கண், மூக்கு, செவி, உடல் இயக்கமே இதுல தானே இருக்குது. அப்போ எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போகுது இல்லவா? எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னா அப்ப இந்த முக்கியமான எல்லா கேந்திரங்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நிச்சயமா உயிர் இருக்கணும். அந்த தீர்மானத்துக்கு நம்ம முதல்ல வந்துகிட்டு எங்க இருக்குன்னு அடுத்த யோசிக்கணும். எங்க இருக்கும்? கண் ஒரு பக்கம் இருக்கு, காது ஒரு பக்கம் இருக்கு, மூக்கு ஒரு பக்கம் இருக்கு, வாய் ஒரு பக்கம் இருக்கு, உடல், மை, எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஆளுக்கு ஒரு பேசல ஒண்ணு இங்கிட்டு இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் இருந்து நடத்தணும்னா இருந்து நடத்தக்கூடிய ஆளு எங்க இருந்து நடத்த முடியும்? நாலா திசைகளையும் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்தணும். அப்ப நாலா திசைகளையும் அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய ஆர்டர் கமாண்ட் நடத்தணும்னா அந்த ஆளு எங்க இருந்து செயல்படுவார்? இப்ப இந்தியா இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு. இந்தியன் கவர்மெண்டுடைய நிர்வாகத்தை எல்லாம் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து யாரு தலைவர் யாரோ அவங்க தானே செயல்படுத்துறாங்க. எங்க இருக்கிறாங்க?
இந்திய நிர்வாகத்தின் தலைமையிடம் எது? டெல்லி. கேபிட்டல் டெல்லி. அங்கேயும் அதனுடைய தலைவர் அவருக்குன்னு ஒரு மாளிகையில இருந்து தானே செயல்படுறாரு. டெல்லியில ஜனாதிபதி அவருக்கு உரிய மாளிகையில இருந்து அவர் செயல்படாரு. அவரு போய் அங்க இருந்து இங்க நெய்வேலிக்கு வந்தா ஒரு ஆர்டர் அங்க இருந்து ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு ஆட்கள் அதை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க செயல்பட்டு இருக்காங்க. அவர் இருக்கிற இடத்துல இருந்தா செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்து செயல்படுற இந்திய அரசு நிர்வாகம் இங்கேயும் செயல்படுது இல்லவா? ரெப்ரசன்டேஷன் இருக்குல்லவா? அவங்கதான் செயல்படுறாங்க. ஆனா செயல்படுறதுக்கு மூலம் காரணம் தலைவர் அவர் தான். 22 ரூல் தான். அப்படிதானே? அப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறாருன்னா இந்த தலைநகரத்துல அதற்குன்னு ஒரு உரிய பங்களால அவர் இருக்கிறார். எப்படி நீங்க மெட்ராஸ்ல அரும்பாக்கத்துல அந்த தெருல உங்களுக்கு வீட்டுல இருக்கிறீங்களோ இதே மாதிரி நம்முடைய உயிர் நம்மள முக்கியமான பார்த்தாச்சு. தலையிலையும் ஐம்புலங்களையும் செயல்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியவர் அங்கேயும் முக்கியமான ஒரு இடத்துல இருந்துதானே செயல்படுத்துவார். கண்ணுக்கு வருவாரு, மூக்கு வருவாரு, வாய்க்கு போவாரு, காதுக்கு போவாரு, அப்படியா இருக்காரு? ஒரு இடத்துல இருக்கணும்லவா? அந்த ஹெட் குவார்டர் அவருடைய மாளிகை எது? மூளை. மூளை இந்தியாவினுடைய தலைநகரத்துல இருக்கிறார். நமக்கு தலைக்கு தலையாயது இது. தலைக்கு தலையாயது. தலையிலையும் 5 புலன்கள். இதுலயும் முக்கியமானது இந்த 5 புலன்களையும் அவர் செயல்படுத்தணுமானா எங்க இருக்கணும்? எங்க இருந்தா இது அவ்வளத்தையும் ஒரு நேரத்துல கண்டிக்க முடியும், கவனிக்க முடியும், செயல்படுத்த முடியும். இந்த எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருந்தாலும் முடியும். காதுல உயிர் இருக்குன்னு வச்சிடுங்க. அப்போ மூக்குல எப்படி செயல்பட முடியும்? கண்ணுல எப்படி செயல்பட முடியும்? கண்ணுல உயிர் இருக்கு இல்லைங்க. அப்ப காது எப்படி செயல்படும்? மூக்கு எப்படி செயல்படும்? வாய் எப்படி செயல்படும்? உடம்புகள் எப்படி செயல்படும்? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருந்தா தானே எல்லாத்தையும் நடத்த முடியும். அப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருக்கிறார். நம்முடைய உயிர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாத்துக்கும் ஒரு சென்ற பாயிண்ட்ல நம்முடைய ஜீவன், உயிர், பிராணன் இருக்குது. இதுதான் உண்மை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லிப்படுது. அப்படித்தானே இருக்க முடியும். அதான் முடியும். உண்மைதான். அப்ப அது உண்மைதானே? அப்ப அப்படி எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அளவு உள்ள ஒரு பொதுவான மத்தியமான ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். ஒரு சென்டர்ல தானே இருக்க முடியும். அப்ப அந்த இடம் எது? இப்ப உங்க தலையை எடுத்துக்கிடுங்க. தலைதான் முக்கியமான வச்சாச்சு. தலையில உயிர் இருக்குன்னு வச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. தலையில சென்டர் பாயிண்ட் இவ்வளவுதான் இருக்கு. ஒரு ஜான் இப்படி இருக்கு, இப்படி ரவுண்டா இருக்கு தலை. இதனுடைய சென்டர் பாயிண்ட் சொன்னா எதை சொல்லுவீங்க? உச்சித்தலை. இதை எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட் எது சொல்லுவீங்க? இதனுடைய மேல் பகுதியை சொல்லுவீங்க? மேல் பகுதியா சொல்லணும். ஒரு பால் எடுத்து ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் தலையை சொல்லுவீங்களா கீழே சொல்லுவீங்களா? அதனுடைய இன்னர் சென்டர் பாயிண்ட் தானே. இன்னர் சென்டர் பாயிண்ட். இன்னர் சென்டர் பாயிண்ட். நீங்க கொடுக்க பிரச்சனை. பால் எடுத்துக்கிட்டீங்க. பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மத்திய பகுதியில மேல காட்டக்கூடாது, கீழையும் காட்டக்கூடாது. பால் உருண்டை இருக்கு. அதனுடைய இப்ப நம்ம தலை உருண்டை தானே இருக்கு. கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்குன்னு வச்சுருங்க. உருண்டை தானே. அப்ப இந்த உருண்டையான ஒரு பொருள்ல இப்படி இருக்குது. அதாவது பூமி மாதிரி பால் மாதிரி இருக்குன்னு வச்சிருக்க. அதனுடைய சென்டர் பாயிண்ட்ங்கிற போது உள்ள மத்திய பகுதி தானே. மத்திய பகுதி. நம்ம தலையினுடைய உள் மத்திய பகுதியில தான் நம்முடைய உயிர் இருக்கு. எப்படி சொல்றது? இதுக்கு ஆதாரம் வேதங்கள், ஞானிகளுடைய உபதேசங்கள், வாக்கியங்களை பார்த்துக்கணும். இப்படி நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
சரி, இது உண்மையா? இதுக்கு என்ன ஆதாரம்? ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்போ பார்க்கலாம். சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி வாக்கியங்கள் என்ன சொல்லுது? புதிய ஸ்தானம் எதுன்னு சொல்லுது? திருமந்திரத்துல திருமந்திரம் சொல்லுது. திருமூல சொல்ல விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு கண் என்ற தாளை துணைக்கு காவல் முன் வைத்து ஞான கண்ணின்றி காட்டி களிம்படுத்தானே. நம்ம உயிர், நம்ம உடல் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது, ஒரு மனிதன் எப்படி பிறகுறான், எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு காட்சி. நிறைய இருக்கு. இந்த ஒன்று சொல்லிக்கிட்டாலே விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. நம்முடைய பிறப்பு எப்படி அமையுது? நம்ம செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து வாரம். இன்னாருக்கு மகனா பிறக்கணும்னு சொல்லி பிறந்து வினைக்கு அவரவர் செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து பிறந்து வாரம். வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு. இது எங்கிருந்து வருது? விண்ணின்று இழிந்து, ஆகாயத்திலிருந்து இறங்கி. இழிந்துன்னா இறங்கி. இறங்கி அவரவர் செய்த வினைக்கு தகுந்தபடி உடல் எடுத்து மெய்கொண்டு கண் என்ற தாளை. கண்னா குளிர்ச்சி பொருந்திய, தாள்னா திருவடி. குளிர்ச்சி பொருந்திய திருவடியை, இறைவனுடைய திருவடியை தலைக்கு காவலாக, இந்த தலைக்கு காவலாக முன் வைத்து ஞானம் கண்ணின்றி காட்சி எழும்படுத்தானே. ஞானத்தை கண்ணுல காணிப்பிச்சு களிம்பு. களிம்புன்னா இந்த செம்பு பாத்திரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? செம்பு பாத்திரத்துல ஒரு மாதிரி பச்சை பச்சை படிச்சு பிடிக்குங்களா? பாத்து மாதிரி பிடிக்குங்களா? அந்த செம்புல களிம்புன்னு சொல்லுவாங்களா? அதுல உள்ள அழுக்கு அதோடு இருக்க முடியும். இப்போ ஞானத்தை கண்ணுல காட்டி களிம்பு அறுத்தானே. களிம்புன்னா அழுக்கு. நமக்கு அழுக்கு என்னது? அப்போ கண்ணுல ஞானத்தை காட்டி அதுல இருக்கக்கூடிய களிம்பாகிய நம்முடைய வினையாகிய அழுக்க அகற்றுறதுக்கு பண்ணி பாருங்க. இதுதான் நம்முடைய உயிர் இருக்கக்கூடிய இடமும் உடல் அமைந்த விதமும் இதுல இருந்து நம்ம கடை தேர்றதுக்கு உண்டான வழியும். இப்போ இதுதான் நம்முடைய தலைன்னு வச்சிருங்க, உச்சி பகுதி சிரஸ்ன்னு வச்சிருங்க. இதுல இருந்து விண்ணின்று இழிந்து இறங்கி இங்க இருந்து ஒரு நரம்பு விட்டு இறங்கி வரும். அது நிக்கிற இடம் எப்படின்னா இந்த இடம். இந்த ஸ்பாட் எதுனா நம்முடைய டோட்டல் தலையினுடைய உள் மத்திய பகுதி. விண்ணின்று இழைந்து இந்த இடத்துல நின்று வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு அவங்க செய்த வினைகளுக்கு தகுந்தபடி உடல் எடுத்து மெய்கொண்டு தன் என்ற தாளை தலைக்கு காவல் முன்வைத்து இறைவனுடைய திருவடி திருச்சி பொருந்திய திருவடிகளை தலைக்கு, இந்த தலைக்கு டோட்டல் தலைக்கு காவலாட்டு முன்னால வச்சிருக்காரு. ஞானம் கண்ணின்றி காட்டி தேர்ந்தெடுத்தாலே இந்த இடத்துல இறங்கி நிக்குது. அப்புறம் இந்த ஞானத்தை உடல் எடுக்குது. இந்த ஞானத்தை எங்க இருந்து காண்பிச்சு அந்த களும்பு வினை அறுக்கிறதுக்கு எங்க வழி கொடுத்திருக்காங்கன்னா கண்ணுல. புரியுதா? நம்ம உடல் எப்படி அமைஞ்சதுன்னா இது உச்சி சிரசு, இதுல இருந்து ஒரு நரம்பு இறங்கி வருது. நம்ம உள்ள வாய்க்கு உள்ள ஒரு சின்ன குட்டி நாக்கு இருக்கலாம், அண்ணாக்குன்னு சொல்லலாம். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியுதடி வாழை பண்ணே. அந்த உச்சிக்கு நேர உள்ள கீழே சென்டர்ல இந்த டோட்டல் தலையினுடைய சென்டர் பாயிண்ட் அண்ணாக்கு மேல இந்த இடத்துல நம்முடைய உயிர் இருக்கு. இந்த இடம், இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து இறங்கி வந்த இந்த நரம்பு நாடி ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு கண்ணுலை மட்டும் நிற்கும். இதுதான் நம்ம தலையினுடைய அமைப்பு. ஞான நிலையை அடையணும்னா என்ன செய்யணும், எப்படி இருக்குது, நீ எப்படி போனா எப்படி அடையலாங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் சாட்சி. விண்ணின்று இழிந்து இந்த இடத்துல நிற்குது.
இங்க இருந்து 2 நரம்பா பிரிஞ்சு 2 கண்ணிலே வந்து நிற்கும். இது அவரவர் விலைக்கு தகுந்தபடி மெய்கொண்டு கண் என்ற தாள், குளிர்ச்சி பொருந்திய தாள் திருவடி. நம்முடைய உயிர் இறைவனுடைய சம்பந்தப்பட்டதுன்னா இறைவனுடைய அம்சம் தானே. அந்த திருவடிங்கிறது அந்த இறைவனுடைய உயிர் அம்சங்கிறது இந்த குளிர்ச்சி புரிந்த தாமரை திருவடிகள் இங்க தொடங்குது, இங்க இருக்குது. இந்த 2 நாடி வழியாக இங்க நமக்கு தொடங்குது. அந்த துலக்கத்தை மறைச்சிட்டு இருக்கிறது தான் நாம செய்த இரும்புல களிம்பு மாதிரி வினை. இப்படி இருக்குது உயிர் இருக்கக்கூடிய இடம், அது துலங்குற இடம் 2 நாடி வழியா 2 கண்ணுல இல்ல, கண் மூலமாக இந்த இடத்துக்கு வரணும். நம்ம கண்ணுல துலங்குது, இருக்கிற இடம் இது. கண்ணுலதான் உயிர் இருக்குன்னு சொன்னா குருடன் இருக்கான், அப்ப அவனுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு உயிர் இருக்கவா, அப்ப கண்ணுல இல்லையா? கண்ணில் துலங்கக்கூடிய இடம் இருக்கிற இடம் உள்ள இந்த இப்படி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த உயிர் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? எந்த இடத்துல பாதை இருக்கு அந்த வழியா போயிட வேண்டியதானே. வீட்டுக்குள்ள வரணும், எப்படி வருவீங்க? எங்க ஓப்பனா இருக்குது அந்த வழியாட்டு உள்ள வந்துடணும். வாசல் வழி எங்க ஓப்பனா இருக்குது அந்த வழியாட்டு உள்ள வந்துட வேண்டியதானே. இப்ப இந்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல தான் ஓப்பன் இருக்கு, வந்துட வேண்டியதான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப உயிர் இந்த இடத்துலதான் இருக்கு, அது இப்படிதான் இருந்து இப்படி செயல்பட்டு இருக்கு. நாம இப்படி செயல்பட்டாதான் இந்த இடத்தை அடைய முடியுங்கிறத ஞானிகள் சொல்லியிருக்காங்களா? உண்மைதானா? இப்ப நம்பலாமா? இதுதான் இப்படிதான். இதையே இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க வேதங்கள்ல, உபனிஷத்துகள்ல, எல்லாத்துலயும் சொல்லியிருக்காங்க. உபனிஷத்துல நசிகேதன் ஒரு பையன் இருந்தான், படிச்சிருக்கீங்களா? அதுல யம தர்மராஜன் அவருடைய இது கலந்துகிட்டு போற. அப்ப அவன் நல்ல ஞானம் பெற்ற குழந்தை. அவன் யம தர்மராஜத்தை ஒவ்வொரு கேள்விலாட்டு கேட்கிறார். கடவுள் யாரு, நாம யாரு, நாம எப்படி இருக்கிறோம், கடவுள் எப்படி இருக்காரு, இதெல்லாம் கேட்டு கேட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எங்குமா இருக்காரு, நிறைஞ்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காருலவா, எல்லா இடத்துலயும் அணுக்கணுவா இருக்காருலவா. அணுக்கமனமாக இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருக்காரா? அந்த சின்ன குழந்தை கேள்வி கேட்குது. அப்போ அவன் தர்மம் சொல்லலாம், ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அப்போ இந்த உடம்புலயும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிறது உண்மையா இருந்தா இவ்வளவு பெரிய உடம்புல இல்லாம இருக்காரா? இருக்கிறாரு, இருக்கிறாரு. அப்ப எங்க இருக்கிறாரு? இறைவன் மனித தேகத்தில் இங்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அதுக்கு ஆன்சர் சொல்றாரு யமதர்மன். சின்முத்திரை அளவான இடத்தில் இறைவன் மனித தேகத்தில் சின்முத்திரை அளவான இடத்தில் புகை இல்லாத ஜோதியாக விளங்குகிறான். மனிதனுடைய உடம்புல எந்த இடத்துல எப்படி இருக்காருங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ சின்முத்திரை அளவான இடம், சின்முத்திரைங்கிறது இதுதான். சின்முத்திரையில இல்ல, சின்முத்திரை அளவான இடத்துல, சின்முத்திரை அளவான இடத்தில் அவர் எப்படி இருக்காரு? புகை இல்லாத ஜோதி. அப்போ இறைவனுடைய அம்சம் ஜோதிங்கிறத இங்கேயும் நிரூபிச்சாரு. அப்ப ஜோதிங்கிறது ஜோதி அம்சத்துல இறைவன் இருக்கிறாரு, நம்முடைய உயிராக இருக்கிறாரு. அது இந்த வெளியில உள்ள ஜோதிக்கெல்லாம் புகை இருக்கும், இந்த ஜோதிக்கு புகை கிடையாது. அப்ப இந்த புகை இல்லாத ஜோதி அம்சம் தான் நம்முடைய உயிர் அம்சம், உயிர் ஆற்றல். இது எங்க இருக்குது? சின்முத்திரை அளவான இடத்துல, மனித தேகத்துல இருக்குது அப்படின்னு. அப்ப சின்முத்திரை அளவான இடம்னாலே கண் தான். சின்முத்திரை இப்படி வச்சீங்கன்னா, இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா ஒன்னும் ஞானம் வராது. இது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சு அதுல செயல்பட்டாதான் ஞானம். சின்முத்திரையை பிடிச்சுக்கோ அப்படின்னா, சின்முத்திரை எதுக்கு பிடிக்கணும்னா, இப்படி பிடிக்கிறதுனால என்ன வருதுன்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன செய்யறோங்கிறது உணர்த்துறதுக்காக தான். இது ஒரு தந்திரம், ஒரு முத்திரை, அவ்வளவுதான். இப்போ சின்முத்திரை வச்சா அது உணர்த்துறது மெய்ப்பொருளை, கண்ணை. நம்முடைய கண் எப்படி இருக்குன்னா, இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு வரி இருக்குல்லவா, இந்த அளவு தான் நம்முடைய கண்ணுடைய அளவு.
என்ன சொல்லிருக்காங்க? சென்முத்திரை அளவான இடத்தில், சென்முத்திரை அளவான இடம், இடத்தில் புகை இல்லாத ஜோதியாக. அப்ப கண்ணில் உள்ளால நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புக்கு புகை கிடையாது. இறைவன் இருக்கிற இடம் இருக்கக்கூடிய காலம். இந்த மாதிரி இது நிறைய ஒளி உள்ளதா இருந்தால் சரீரம் முழுமைக்கும் ஒளி உள்ளதா இருக்கும். ஏன்? தேவன் ஒளியா இருக்கிறார். நீங்களும் ஒளியிலே நடந்தால் தேவனை தரிசிக்கலாம். அப்ப இறைவன் ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த இறைவன் ஒளியா இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம அடையணும்னா நாமளும் ஒளியாகணும். எப்படி ஒளியாகிறது? நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒளிய தவம் மூலம் உடல் முழுவதும் முதல்ல வியாபிக்க செய்யணும். கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்களா? விளக்குன்னா அப்ப அந்த இடத்துல ஒளி இருக்குதுன்னு அர்த்தம். அக்னி இருக்கு, நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நெருப்பு இருக்கக்கூடிய இந்த கண்ணை வச்சு தவத்தின் மூலம் உடல் முழுவதும் ஒளி ஆக்கணும். அதுதான் நம்ம செய்த தவம். தேவன் ஒளியா இருக்கா, நீங்களும் ஒளியிலே நடந்தால், ஒளியிலே நடந்தது அப்படின்னா ஒளியாக மாறுதுன்னு அர்த்தம். கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன நெருப்ப ஒளிய உடல் முழுதும் பெரு நெருப்பாட்டு மாற்றணும். இதுதான் வள்ளல் பெருமாள் அடைஞ்சார். ஊன உடலில் ஒளி உடலாக பெற்றார். ஒவ்வொரு சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இறைவனுடைய கரையாட்டி ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமான சொன்னாங்க. தங்களை ஜோதியாக மாற்ற. அப்ப நம்ம ஜோதியாக மாறணும்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இறைவனுடைய அளவு என்னன்னா ஒரு ஊசி முனை அளவு நெருப்பாக தான் இருக்கு. ஊசி முனை அளவு இருக்கக்கூடிய இந்த நெருப்ப நம்முடைய தவத்தின் மூலம், பயிற்சியின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி உடல் முழுவதும் ஒளிமயமாட்டு மாற்றி அந்த ஒளியோடு பேரொளியோடு ஐக்கியமாகலாம். இதுதான் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே உண்மை. பைபிள்லையும் தான் சொல்லியிருக்காங்க, குரான்லையும் தான் சொல்லியிருக்காங்க. இங்க அவ்வளவு ஞானிகளும் மகான்களும் சித்தர்கள் சொன்னதும் இதுதான். இப்ப சந்தேகம் வருமா? இதுக்கு மேல பிராக்டிக்கலாகவும் பார்த்தாச்சு, அவங்க சொன்னதும் அதுக்கு ஆதாரமாட்டு காண்பிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுதான் உபதேசம். அதாவது ஞானிகள் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடாம அதை பார்த்து 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 இப்படித்தான், சரிதான், உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்றது, அறிவுபூர்வமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம். அப்ப இப்படித்தான் இதுதான்ங்கிறதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளும் சிந்திச்சு சிந்திச்சு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அனுமானிச்சு அனுமானிச்சு இதுதான் உறுதிப்படுத்துறோம். அப்படிதானே? இப்படி இந்த நிலையில நம்ம உடல்ல, நம்ம தலையில, நம்முடைய கண்ணுல அந்த ஆத்ம ஜோதி துலங்குகிறது. கண்ணில் துலங்கக்கூடிய இந்த ஜோதியை பிடிச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட்ல போய் அடையணும், உயிரோடுக்கு ஐக்கியமாகலாம். இந்த இடத்துல உள்ள ஜோதியை தரிசிக்கிறது தான் நம்முடைய முதல் அச்சீவ்மெண்ட். இதுக்குதான் அங்க வடலூர்ல சத்தியஞான சுவாமி ஏற்படுத்திருக்கிறார். இந்த ஜோதியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி 7 திரைகள் இருக்கு. இதுதான் நம்முடைய ஆணவம், கண்மம், மாயைங்கிற வினை திரைகள். அது 7 நிலையில இருக்கு. இந்த திரைகள் ஒவ்வொன்னா விலக 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 தான் கம்ப்ளீட்டா 7 விலகுனாதான் ஆத்ம ஜோதியை நம்ம தரிசிக்க முடியும். நம்முடைய கர்மங்கள், ஆணவம், மாயை இது எல்லாம் தான் 7 திரைகளாக அமைஞ்சிருக்கு. இது நம்ம தவம் செய்து செய்து கண்ணில் மணியில் ஒளியை பெருக்க பெருக்க இந்த ஒளியினுடைய சூடு உஷ்ணம் அதிகப்பட அதிகப்பட இந்த ஒளியினுடைய தன்மை தாழாம இந்த திரைகள் எல்லாம் விலகணும். அது விலகிற அளவுக்கு இந்த ஒளியினுடைய வீச்சு அதிகமாக இருக்கணும், அதிகமாக்கணும். அதுதான் நம்முடைய தவம் சாதனை. அந்த மாதிரி தவம் செய்து செய்து கண் ஒளியை பெருக்கி வினை திரைகள் எல்லாம் நீக்க நீக்க ஆத்ம ஜோதியுடைய தரிசனம் கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் இங்க வரணும் இறைவன் தரிசனம். முதல்ல இங்க நம்ம ஆத்ம ஜோதி தரிசனம் தான். நாம் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான், நம்முடைய உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான், தன்னை அறிந்த பிறகுதான்
இறைவன் அறிய முடியும். தன்னை அறிந்தவன் தான் தலைவனை அறிவான். அதுக்கு வழி இதுதான். இங்க நம்ம அறியாம இங்க எப்படி அறிகிறது? வாய்ப்பே இல்லை. இதுக்கு வழியே இதுதானே. அப்ப எப்படி அறிய முடியும்? இங்க பல யோகங்கள் எல்லாம் பத்தி கர்ம யோகம் எல்லாம் செய்யறாங்க. பிராணாயாமம், மூச்சு, அது இது எல்லாம் பற்றி இங்க இருந்தே ஆரம்பிப்பாங்க. செய்யலாம், எத்தனையோ ஜென்மம் ஆகலாம். அதுக்காக என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கும். இங்க இருக்கிற இறைவனை பாக்குறதுக்கு இங்க ஏன் போனோம்? இறைவன் இங்க இருக்காரு, நேரம் அவரை போய் கான்டாக்ட் பண்ணு. இதுதான் நமக்கு ஞானிகள் கொடுத்த ஒரு எளிமையான வழி. நேர போய் இறைவனை தொடர்பு கொள்ளாரு. அதை விட்டுக்கிட்டு இங்கே நான் போய் சுற்றிட்டு பண்ணேன். இதுக்குதான் மகான்கள் பாடினாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான். இந்த இடத்துல இறைவன் இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா ஆதாரபூர்வமா எல்லா ஞானிகளும் சொல்லியாச்சு, உணர்த்தி இருக்காங்க. பலவிதமான உபாயங்கள் மூலமாக, பரிபாஷைகள் மூலமாக, கதை புராணங்களை சொல்லி இப்படி இருக்காரு, இன்ன தன்மையில இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல போய் நேரடியா பாக்குறத விட்டுக்கிட்டு இங்க எல்லாம் போட்டியா சுத்திட்டு இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன தன்மையில இருக்காரு, நீ என்ன தன்மையில இருக்க, உன்னுடைய தன்மையை வளர்த்துக்கோ, போ, முடிஞ்சு போச்சு. ஞானமே இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையான விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் உணர வச்சு தவம் பண்ணி எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாழ்வடையணும். இதான் எல்லா ஞானிகளுடைய ஆசையும். வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொன்னார். அப்ப நம்ம உயிர் இங்க இருக்குது, அது துலங்குற இடம் கண். அந்த கண்ணுல அந்த உயிரில் உள்ள உயிரை பார்க்க முடியாதபடிக்கு இந்த நம்முடைய வினைகள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வினைகளை மறைப்ப மாற்றினா மட்டும்தான் ஆத்ம ஜோதியை தரிசிக்கணும். அப்ப இந்த வினைகளை மாத்துறதுதான் நாம செய்யக்கூடிய தவம். வினைகள் மாறினால்தானே ஜோதி தரிசனம். அப்ப வினைகளை மாற்றுறது எப்படி? அதுக்குதான் தவம். அதுதான் நாம செய்ய வேண்டியது. அப்ப அது என்ன செய்யணும், அதுதான் நம்மளுக்கு ஞானிகள் எல்லாரும் உபதேசம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த தவம் எப்படிப்பட்டது? இறைவன் இன்ன இடத்துல இருக்காரு, இப்படி இருக்காரு, இன்ன தன்மையில இருக்காரு, நாம இப்படி இருக்கிறோம், இன்ன தன்மையில இருக்கிறோம். இன்ன தன்மையை நம்ம கிட்ட பெருக்கிக்கிட்டா அதே இறைவனோடு ஐக்கியமாகலாம். இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இறைவன் ஒளியா இருக்கிறாரு, நம்முடைய உயிரும் ஜீவனும் சின்ன ஒளியா இருக்கு, சின்னதா இருக்கு. அதனுடைய தன்மை ஆற்றல கொஞ்சம் பெருக்கிட்டோம்னா அந்த பேரொழியோடு நம்மளும் ஐக்கியமாகலாம். அப்ப அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயிற்சி செய்யணுங்கிறத நம்ம பார்த்தோம். உயிர் இங்க இருக்குது, இது இந்த இடத்துல தொடங்குது இல்லை. அப்புறம் நம்ம அகற்ற வேண்டியது என்னன்னா வினைகள். உடனே இந்த வினைகளை மாற்றினாதான் பிறப்பு இறப்புல இருந்து விடுபட முடியும். அப்ப இந்த வினைகளை மாற்றணும்னா அதுவும் எப்படி இருக்கு, எப்படி என்ன நிலை இருக்குன்னு தெரியணும்லவா? எப்படி அதை மாற்றணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும்லவா? உயிர் இருக்கா தெரிஞ்சாச்சு, உயிருடைய தன்மை இப்படி கண்ணில் துலங்குதுங்கிறதும் தெரிஞ்சாச்சு. அதை மறைச்சிட்டு இருக்கிறது தான் இந்த வினைத்திரைகள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த வினைத்திரைகள் என்ன தன்மையில எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா அதை இந்த மாதிரி தவம் செய்து இப்படி மாத்திக்கலாம் தெரியும். வினையெல்லாம் 7 திரைகளாக கண்ணுடைய முன்னால மறைச்சிருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத கரெக்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க கண் எப்படி இருக்குது, கண்ணுடைய அமைப்பு சொல்லுங்க. வெள்ளை வெளி இருக்கு, கருவெளி இருக்கு, அடுத்தல கற்பழி, மூணு நிலை. வெள்ளவெளி, கருவெளி, அடுத்தல கண்மணி. இந்த வெள்ளவெளி உடம்போடு சேர்ந்து இருக்கு, கருவெளியும் அது கற்பல். இந்த கண்மணி எப்படி இருக்குது? சின்னதா இருக்கு. நம்ம உடம்புலயே முக்கியமான உறுப்பு கண்மணி தான். நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தோமோ சாகும் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். கண் யாருக்குமே வளராது. கண்மணி அது ஒரே ஷேப்ல தான் இருக்கு. 2 கண் இருக்கு, 2 கண்மணியும் ஒரே அளவுல தான் இருக்கும்.
2 கண்ணுல இந்த உலகத்துல அவ்வளவு பேருடைய கண்களும் ஒரே அளவு தான். இறைவன் ஒரே மாதிரி எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்காங்கிறதுக்கு இதுதான் எவிடன்ஸ். இறைவன் எல்லாருக்கிட்டையும் ஒரே அளவுல ஒரே சீரா கண்ணுல தான் இருக்காரு. கண்ணுடைய யாருக்குமே மாத்திவே வைக்கலாம், எல்லாருக்கும் ஐ டொனேஷன் யாருக்கு வேணாலும் வைக்கலாம்ல. அப்போ யாருக்கு வேணாலும் வைக்கலாம்னா அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு அமைப்பு. அதுக்கு வேற எதையும் இந்த மாதிரி செய்ய முடியாது. அப்ப கண் மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறைவன் படைச்சிருக்கிறான். அதற்கு அந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை இருக்கு. இந்த கண் மணியும் நம்ம உடம்புல ஒட்டாம இருக்கு. அது எப்படி இருக்கும்? இதுதான் இறைவனுடைய படைப்பின் அற்புதம். ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில கருவுல ஒரு குழந்தை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. தொப்புள் கொடியும் சம்பந்தம் இல்லை. தொப்புள் கொடி மட்டும்தான் சம்பந்தம். ஒரு நாடி, அந்த தொப்புள் கொடி மட்டும்தான் கனெக்ஷன். அந்த தாயினுடைய கருவறையில பிராண நீர், கன்னி குடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த நிணநீர் நிறைஞ்சிருக்கும். அதுல இந்த குழந்தை மிதந்துதான் அந்த பாடியை டச் பண்ண வச்ச. இதே மாதிரி நம்முடைய கருவழிக்கு உள்ளால பிராண நீர்ல நம்முடைய ஐபால் மறந்துட்டு தான். எப்படி ஒரு தாயினுடைய கருவுல ஒரு குழந்தை மறந்துட்டு இருக்குதோ, இதே தன்மையில நம்முடைய கருவிழிக்கு உள்ளால கண் மணி மறந்துட்டு தான் இருக்கு. நம்ம பாடியை டச் பண்ணாம தான் இருக்கு. நம்ப முடியுதா? பெரிய விஷயம். பெரிய விஷயம் நம்ப முடியுதா? சும்மா நான் சொல்லுது அப்படின்னு நம்பவும் கூடாது. அதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி இருக்க முடியும்? ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படித்தான் இருக்கு. நம்ம பாடிக்குள்ளாகவே கண்மணிக்கு கருவலிக்குள்ளாகவே கண்மணி நம்ம கண்மணியை கருவலியை கூட டச் பண்ணாம தனியா இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? முடியுமா? ஒரு பொருளை அந்த இடத்துல வைக்க முடியுமா? ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும்லவா? இருந்தாதானே நிற்கும். ஆனா கண்மணி அப்படி நிக்குதே, எப்படி நிக்குது? அது என்னது? இப்ப நம்ம இருக்கிறோம்ல பூமி, இந்த பூமி எங்க இருக்கு? அந்த இடத்துலதான் இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பூமி உருண்டையா இருக்கு, அவ்வளவுதானா? பால் மாதிரி அந்த இடத்துல தானே இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாரு பிடிச்சிட்டு இருக்காரு? அது இவ்வளவு பெரிய அகண்ட பூமி அப்படி இருக்குன்னா இந்த ஐபாசி அடிக்காது. இவ்வளவு அகண்ட பெரிய இந்த பூமி பூகோளம் வான்வெளியில அந்த இடத்துல அது நிக்குதுல்ல. அதுலதான் நம்ம இருக்கிறோம். நம்ம உடல்ல நம்ம கண்ணுல நம்ம கண்மணி அதே தத்துவம் அதே அமைப்புலதான். அது நிக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதுதான் இருக்கும் ஆதாரம். பூமி எப்படி அந்த இடத்துல நிக்குது? அது எப்படி ஆகாயத்துல நிக்க முடியும்? ஒரு பொருள் அது என்ன செய்யுது? பூமி என்ன செய்யுது? சும்மா நிக்கவா செய்யுது? சுத்துது. சுத்துது. அது அந்த இடத்துல நிக்கிறதே ஒன்றரை, அப்புறம் சுத்துறது இது அதை விட பெரிய விஷயம். ஒரு பொருள் அந்த இடத்துல நிக்கிறது, அது சுத்துதுன்னா அப்ப அதுக்கு ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அது எப்படி நிக்குது? அது எப்படி சுத்துது? அதுக்கு என்ன ஆதாரம்?
இதெல்லாம் பள்ளிக்கூடத்து பாடம்ல போகணும். இல்ல ஒரு கோல் பாதை ஒரு கிராவிட்டில அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கிராவிட்டி. கிராவிட்டின்னா என்னது? கிராவிடேஷன் கிராவிட்டிங்க அது என்னது? புவி ஈர்ப்பு விசை. பூமியிலிருந்து எந்த பொருளும் வெளியே போகாம பூமி தனக்குள்ளால இழுத்து வைக்கிறது தான் கிராவிட்டி, கிராவிடேஷன் புல். பூமிக்குள்ள இழுத்து வைக்கிறது. பூமியா சுத்துது, பூமியே அந்த இடத்துல நிக்குது. இழுத்து வைக்கிறது சரி, அது சுத்துறதுக்கு அது காரணம் இல்லையே. அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அது காரணம் இல்லையே. பூமியில எந்த பொருளும் செதுறாம எது போட்டாலும் அது தனக்குள்ள ஈர்த்துக்கிறதோ அதுதான் கிராவிட்டி, கிராவிடேஷன் புல். புவி ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை. அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? அதுதான் ஆதாரம். அந்த இடத்துல நிக்கிறதுக்கும் அது சுழல்றதுக்கும். பூமி சுத்துது இல்லவா? ஏன் சுத்துது? அது சுத்துறதுக்கு என்ன காரணம்? அதே காரணம்தான், அதே தன்மை தான் நம்முடைய அழிப்பா. சரி, அது கேட்டப்படல. இதை பார்ப்போம். கண்ணுல என்ன இருக்கு? கண்ணுல ஒளி இருக்குன்னு பாக்குறோம்ல. அப்போ கண் மணி எப்படி இருக்குது? கண்மணி சுத்துது. கண்மணி சுத்துதா இல்லையா? டாக்டர்ஸ் ஒருத்தர் தாய கிடக்குறாங்க, கண்ணையும் வந்து பார்ப்பாங்கல்ல, அதுல அந்த ஷேக் இருக்காதுன்னு பாக்குறாங்களா? கண்மணியாதான் பார்ப்பாங்க. அந்த ஷேக் இருந்தாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது அப்படியே நின்றுகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா செத்து போவான், உயிர் போயிடும், சொல்ல வேண்டிய சொல்லி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அது சுழற்சி இருக்குன்னு அர்த்தம். இப்படி பார்ப்போம். ஒரு பொருள் சுழலணும்னா அது எதையாவது சார்ந்து இருந்தா சுழலுமா? எதையாவது சார்ந்து எப்படி சொல்லணும்? இந்த ஃபேன் எங்க இருக்கு? ஃபேன் எங்க இருக்கு? செவரோடு சேர்த்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். தனியா வீட்டுல அந்த இடத்துல தானே தொங்க விட்டுருக்கிறோம். இதை செவரோடு சேர்த்து ஃபிட் பண்ணி இருந்தா சுத்தமா? இது அந்த இடத்துல நின்னாதானே, தனியா நின்னாதானே சுத்த முடியும். அது சுத்துறதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், மின்சார இணைப்பு கொடுத்துருக்கோம், பவர் கொடுத்துருக்கோம். ஆனா அது சுத்தணும்னா, சுழலணும்னா அது அந்த இடத்துல இருந்தாதான் சுழல முடியும். அவ்வளவுதான். அப்போ ஒரு பொருள் சுழலணும்னா அது தனியா இருக்கணும். கண்மணி சுழலுது, அப்ப அது தனியா இருக்கு. இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். இதுதான் இதுக்கு ப்ரூஃப். அப்ப அது சுழலுதுன்னா நிச்சயமா அது எதை டச் பண்ணி இருக்காது. இதுதான் இதுக்காக. அப்போ அது சுழலக்கூடிய தன்மையில இருக்குது, அப்ப தனியா இருக்குது. தனியா இருந்து சுழலுதுன்னா, இதுக்கு சுழலணும்னா இதுக்கு அந்த மின்சாரம் இருந்தா தானே இது சுழலும். அப்போ கண்மணி சுழலுதுன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, இருக்கணும் இல்லவா? ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் இல்லவா? அப்ப அந்த சக்தி எது? கண்ணில் உள்ள ஒளி. கண்ணில் தான் ஒளி இருக்குன்னு பார்த்தோம்லவா? அப்ப அந்த ஒளி இருக்கிறதுனாலதான் அது சுழலுது. சுழல்றதுனாலதான் தனியா இருக்கு. அப்படின்னா அப்ப பூமி சுழலுதுன்னா அப்ப அதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் இல்லவா? இப்ப கண்மணி சுழலுதுன்னா அதுக்கு இந்த ஒளி இருக்குது. எங்க இருக்குது? அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல கண்மணி மத்திய பகுதியில். அப்ப பூமியே சுழலுது அப்படின்னா அதுக்கு உண்டான சக்தி எங்க இருக்கும்? அதே மத்தியில பகுதியில். மத்தியில பூமியின் மத்தியில என்ன இருக்கு? பூமியினுடைய சென்டர்ல என்ன இருக்கு? நெருப்பு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நெருப்பு குழம்பு லாவா, அதுதானே எரிமலை வருது, கொட்டுது. அப்போ பூமியினுடைய சென்டர்ல இருக்கிறது அக்னி குழம்பு தானே. அந்த குழம்புனுடைய ஃபோர்ஸ், ரொட்டேட்டிங் பவர்,
அது கனண்டுகிட்டு இருக்கிறது தான் இதனுடைய மூவிங் காரணம். புரியுதா? இருந்தாலும் அது மூவ் ஆகும், இல்லாட்டா வராதுல்லவா? அப்ப அந்த சக்தி இருக்குது, அதனால அது மூவ் ஆகும். அதுதானே உண்மை. இருந்தாலும் அது சுழலும். இது இருந்தாதான் இது நடக்கும், இது இப்படி இருந்தாதான் இது நடக்கும். அந்த இடத்துல இருக்கணும். சுழலுதுன்னா சுழலுக்கு ஒரு ஆதார சக்தி இருக்கணும். அது நெருப்பாகத்தான் இருக்கணும். சக்தி எங்க இருந்து உதயமாகுதுன்னா அக்னி, அனல்ல இருந்து தான் உதயமாகுது. இப்ப ஒரு கார் ஓடுது, ஸ்கூட்டர் ஓடுதுன்னு வைங்க, அதுக்கு என்ன வேணும்? கரண்ட். கரண்ட் எங்கிருந்து வரும்? ஃபியூவல் இருந்தா தான் வண்டி ஓடாது. கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு ஒண்ணு வேணும். ஸ்டார்டர்ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட்ல ஃபயர் ஆகுதா? ஃபயர் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர் ஆனாதான் மூவ் ஆகும். ஃபியூல மட்டும் ஓட்டு வண்டி ஓடணுமா? அப்போ ஃபயர் ஆகணும், தூண்டணும். ஃபயர் ஆகணும், அதுதான் முக்கியம். ஸ்டார்ட் பண்றது என்னது? அந்த ஃபயரிங் தான். ஃபயர் ஆகி அது என்ஜினை சுழல வச்சு அது பவர் கிரியேட் பண்ணி ஃபியூலை யூஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இந்த ஃபயர் தான். ஸ்டார்ட் பண்றது தான். கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம், வண்டி கீ போட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபயர் தானே. ஃபயர் எல்லாத்துக்குமே ஃபயர் தான் தேவை. எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து நெருப்பு தான், அக்னி தான். ஏன்? இறைவன் தானே அது. பேரொளியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அம்சம் தானே. அந்த இறைவன் அம்சம் இல்லாம, இறைவன் இல்லாம, நெருப்பு இல்லாம, அக்னி இல்லாம ஒன்னும் எங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இதுதானே உண்மை. நெருப்பு இல்லாம எதையாவது சாதிக்க முடியுமா? ஒரு பொருள் இயங்கணும்னா அங்க ஒரு ஃபயர் தேவை. ஒரு மிஷின் ஓடணும்னா அங்க நெருப்பு வேணும். நெருப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் துணை புரியுது. நெருப்பு வேணும். நெருப்பை வச்சுதான் மற்றதெல்லாம் இயக்கங்கள் சக்தி உதயமாகுது. அடுத்த நிலையில் அடுத்த ஒன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம்ங்கிறது நெருப்பு தானே, அக்னி தானே, ஒளி தானே. நெருப்பு, அக்னி, தீ, ஒளி எல்லாம் ஒண்ணு தானே. அது ஒவ்வொரு தன்மையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுது. நம்ம உடம்புல வந்து நெருப்பாட்டி எரியல, அதனுடைய தன்மை சூடு பரிமளிச்சு சூடாக அதனுடைய ஒரு குறைந்த தன்மையில அதனுடைய டென்சிட்டி குறைந்த அளவுல நம்ம உடம்புல செயல்படும். நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த நெருப்பு அக்னிய நம்முடைய தவத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றோம், பெருசாக்குறோம், வளர்க்கிறோம். வளர்த்தால்தான் அந்த பேரொலியோடு நாம் ஐக்கியமாகும். நாம செய்ய வேண்டியது அதுதான். எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது நெருப்பு. அந்த நெருப்பை வளர்த்துட்டோம்னா இறைவன் எப்படி இருக்காரு? பேரொலியா இருக்காரு. அப்பதான் அந்த பேரொலியோடு நம்ம போய் ஐக்கியமாகும். அப்ப இது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னா கண்ணில் மனைவியின் மத்தியில இருக்குங்கிறதை ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? இருந்தாதான் அது செயல்படும். இந்த மாதிரி தன்மையில நடக்குது எல்லாம். அப்ப இந்த இடத்துல இருக்குது, கண் இருக்குது, அதனுடைய மத்தியில கண் மணியினுடைய மத்தியில ஊசி முனை அளவு துவாரம். அதுக்கு உள்ளாரையாது இந்த ஊசி முனை அளவு நெருப்பு. அந்த ஊசி முனை அளவு துவாரத்தை மறைச்சிருக்கிறது தான் நம்முடைய வினைத்திரை. அதான் 7 திரைகளா இப்படி இருந்து இருக்கக்கூடிய நிலையில 2 கண்கள் இருக்குது. கண்ணிலையும் கருவிழி, வெள்ளவிழி, கருவிழி, கண்மணி. கண்மணியினுடைய மத்தியில அதனுடைய சென்டர் பாயிண்ட்ல ஊசி முனை அளவு துவாரம் இருக்கு. அதுக்கு உள்ளால ஊசி முனை அளவு நெருப்பு. அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கதான் இந்த திரைகள், வினைத்திரை. நாம செய்ய வேண்டிய இந்த வினைத்திரைகளை அகற்றிட்டோம்னா அது ஓப்பன் ஆகும். கண் அந்த ஹோல் ஓப்பன் ஆனா வினைத்திரைகள் அகழ்ந்தாச்சுன்னா இந்த ஜோதியை கிடைச்சா. அப்ப இந்த வினை மறைச்சிருக்கக்கூடிய இந்த மறைப்பு தான், வினைத்திரை தான் நம்ம அகற்ற வேண்டிய கவனம். எப்படி அகற்றணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒளிய, சின்ன ஒளிய தவம் செய்து கொஞ்சம் கொஞ்சமா பேரொளியா மாற்றும். இப்ப சின்ன ஒளியா இருக்கிறதுனால இந்த திரையெல்லாம் அப்படி இருக்கு. இந்த ஒளி பெருசானா
இந்த உஷ்ணம் சூடு அதிகப்பட என்ன ஆகும்? கொழுந்து விட்டு நெருப்பு எரியும் போது அது பக்கத்துல உள்ள எல்லாத்தையும் எரிஞ்சு போடுங்களா? அப்ப இது கொழுந்து விட்டு இந்த அனல் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நேரத்துல இத மரத்திருக்கிற இந்த திரைகள் எல்லாம் இந்த நெருப்புலேயே எரிந்து உருகி கரைஞ்சிடும். அப்ப இந்த நெருப்பு பெருசாக்குறது தான் நம்ம செய்ய தவம். புரியுதுவா? இந்த நெருப்பை பெருசாக்குறது தான் நம்ம செய்ய பயிற்சி. அப்ப நம்ம பிறப்பு அமைந்து பிறப்பினுடைய நிலைகளும் இந்த நிலையில இப்படி இருக்குது, திரைகளாக மறைச்சிருக்கு, வினைகள் எல்லாம் இப்படி மறைச்சிருக்கு. இந்த வினை திரையை நீக்கிறது தான் நாம செய்ய தவம். இந்த வினை திரையை நீக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். எப்படி செய்யணும்? இந்த இடத்துல நெருப்பை பெருசாக்கினா மட்டும்தான் இது உருகும். நெருப்பை பெருசாக்கணும். அப்ப இந்த நெருப்பை பெருசாக்குறதுக்கு என்ன செய்யணும், எப்படி தவம் செய்யணும், இதுதான் நம்ம பார்க்க வேண்டும். எப்படி பெருசாக்கலாம்? அப்ப அதுக்குதான் வள்ளல் பெருமான் வரிசை இருக்காரு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. எப்படி தவம் செய்யணும்னு சிலர் நினைந்து உணர்ந்து நெகிழணும் அப்படிங்கிற. அப்ப கண்ணில் மணியில் ஒளியா இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ச்சி நெகிழணும் அப்படின்னு சொல்றாங்களா? நெகிழ உருக்கம் வரும்போது கண்ணீர் ஆறா கொட்டும்னுவா. அந்த உருக்கம் வந்துட்டா கண்ணீர் ஆறா கொட்டும். கண்ணீர் அருவியா கொட்டி அதுல நாம குளிக்கணும். அதுதான் உண்மையான கங்கா ஸ்நானம். கங்கா ஸ்நானம்னு ஆத்துல போய் கங்கையில போய் குளிக்கிறது இல்லை. இதுதான் கங்கை. இங்க இருந்து பொங்கி பாயக்கூடிய இந்த கங்கை நீர்ல நாம குளிக்கணும். இந்த மாதிரி தவம் செய்யணும். கண்ணீர்ல குளிக்கணும். அப்ப இந்த உருகி உருகி பாயக்கூடிய நேரத்துல எப்போ உருகும் ஒரு பொருள்? சூடு அதிகமானா உருகும். அப்ப சூடு அதிகமாக முதல்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு இது பண்ணி நெருப்பு போடுறோம். முதல்ல சூடு வர வர கொஞ்சம் கொஞ்சமா வர வர முதல்ல தண்ணீர் எல்லாம் மாறும். அப்புறம் தான் அதுல போட்டக்கூடிய அந்த பொருள் பக்குவமாகும். நீர்த்தன்மை அற்று போய் அப்புறம் தானே வரும். முதல்ல இந்த நீர்த்தன்மை எல்லாம் போகும். அப்புறம் அனல் பெருகி வரக்கூடிய நேரத்துல திரைகளும் அந்த உஷ்ணம் தாழாம ஊறிவிட்டாங்க. அது வரைக்கும் நம்முடைய தவம் தாழ்வை தொடரும். அந்த அதுக்குண்டான அளவு என்னன்னா இதுதான் அளவு. ஒளியை பெருக்கணும். அந்த திரை அற்று போவது வரைக்கும் அதுதான் தவம். அப்ப அந்த ஒளியை பெருக்கிறது எப்படி? இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இந்த இடத்துல இறைவன் இருக்கிறாரு, அது நம்முடைய உயிராக இந்த தன்மையில இருக்கிறாரு, இப்படி வளர்ந்துறாரு. இந்த இடத்துல இருந்து இந்த ஒளியை பெருக்கி இதை போய் அடைகிறது தானே ஈஸியான வழி. இந்த இடத்துல இருந்து இப்படி போறது மட்டும்தான் வாசல் வழியா உள்ள போறதுன்னு ஈஸி. இந்த வீட்டுக்கு வரணும் வாசல் வழியா வர்றது தானே ஈஸியான வழி. இதை வீட்டுக்கு படத்தையெல்லாம் சுத்திக்கிட்டு மாடியில் ஏறி அங்க குதிச்சு இங்க குதிச்சு வர்றது எப்படி திருடன்னா அப்படி வரும். நம்ம நேரம் வாசல் வழியாட்டு உள்ள போற வேண்டிதான். வாசல் வழியாட்டு தான் உள்ள போகும். நம்ம உடம்புக்கு வாசல் கண்கள் தான். இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாசல் கண்கள் தான். இது வழியா உள்ள புகுந்து செயல்படும். இப்ப இந்த இடத்துல எப்படி அந்த ஒளியை பெருக்கிறது? இதுக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் ஒரு உபாயம், ஒரு தந்திரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு உள்ளால இருக்குது ஒளி. உள்ள இருக்கக்கூடிய ஒளிய நம்ம தீ வச்சு கொளுத்தி எடுத்து குடியோட பெருசாக்க முடியுமா? அது புறத்தில் உள்ள உஷ்ணம் மாதிரி இல்லை, புகையில்லாத ஜோதி. அந்த ஜோதி புறத்தில் உள்ள ஜோதி சுடும். இந்த அகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஜோதி தன்னென்ற தாள் குளிர்ச்சி பொருந்திய தாமரை திருவடிகளாக்கும் இறைவனை வர்ணிச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம், இந்த சூடு எப்படிப்பட்ட சூடுன்னா குளிர்ச்சி பொருந்திய சூடு. சூடுங்கிறாங்க, அப்புறம் குளிர்ச்சி பொருந்துங்கிறாங்க. அது எப்படி? அது அனுபவிச்சது.
அப்ப அந்த உஷ்ணம் எப்படிப்பட்ட தன்மைனா புற உஷ்ணம் மாதிரி இல்லை. புற உஷ்ணங்கள் எல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடியது. அக உஷ்ணம், சுத்த உஷ்ணம். ஜோதிங்கிறது சுத்தம் உஷ்ணம். இந்த சுத்த உஷ்ணம் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த சுத்த உஷ்ணத்தை நம்ம பெருக்கணும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஜோதியை பெருக்கிறதுக்கு என்ன வழி? அது ஒரு சின்ன ஒரு டெக்னிக். அதான் நினைந்து உணர்ந்து நிகழ்கிறது. அந்த மாதிரி நினைந்து உணர்ந்து நிகழ்ச்சியை உண்டாக்கணுமானா உள்ள ஜோதி கொஞ்சம் கொஞ்சமாட்டு பெருசாகும். அப்ப இதை எப்படி நம்ம இந்த தவத்தை எப்படி செய்யறது? உள்ளுக்கு இருக்குது ஜோதி, நம்ம வெளியில இருக்கிறோம். எப்படி அந்த ஜோதியை பெருக்கிறது? முடியுமா? எப்படி? ஆமை எல்லாம் முட்டை போடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் முட்டை போடுறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் எப்படி குஞ்சு பிடிக்கும்? தண்ணீர்ல முட்டையை போடும். எப்படி குஞ்சு பிடிக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னுடைய கண்களால பார்த்து அந்த முட்டையெல்லாம் பொருந்தி குஞ்சு வந்தோம். மீனாட்சி கண்ணால் பார்த்து முட்டையெல்லாம் பொருந்தி குஞ்சு வந்தோம். ஆமை எப்படி குஞ்சு வரைக்கும்? அது கடல்லையோ குளத்திலேயோ எங்கேயாவது கிடக்கும். கரைக்கு வந்து மணலை தோண்டி முட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது எங்கேயாவது கிடக்கும். கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ எங்கேயாவது கிடக்கும். எவ்வளவோ தூரத்துல கிடக்கும். எத்தனை மைல் தூரத்துல வேணாலும் கிடக்கும். அதுக்கு அந்த உணர்வு தெரியும். இப்போ பொரியக்கூடிய நேரம் அப்படி பொறிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரது இடத்துல எங்க இருந்தாலும் அங்க இருந்து நினைக்கும். அது எந்த இடத்துல இருந்து நினைத்தாலும் அது எந்த இடத்துலயோ கிடக்கக்கூடிய முட்டை பொரிஞ்சிடும். அவசியம் கிடையாது. மனிதனுடைய இறைவனுடைய படைப்புல சாதாரண ஜீவராசிகளுக்கு கூட இந்த ஆற்றல் இருக்கு. ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேதம் உயிரினங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. இந்த மீனுக்கு, ஆமைக்கு, இது போல இன்னும் பல நிலையில இருக்குன்னு வச்சிருக்க. அப்ப இது எப்படி நடக்குது? நடக்குமா அப்படின்னா நடக்குது. ஒரு மீனுக்கு, ஒரு ஆமைக்கு, ஒரு குளவிக்கு எல்லாம் இந்த மாதிரி குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தா மனிதனுக்கு ஏன் இருக்காது? முடியுமா முடியாதா? அப்ப எங்கேயோ இருந்துட்டு நினைத்தாலே இந்த தன்மை வருமானா நமக்கும் அதை மாதிரியா செய்ய முடியாது. அதான் வள்ளல் பெருமானார் நினைந்து நினைந்து கண் மணிக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஒளிய நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ நெகிழ அந்த ஒளி பெருகும். முடியும். இதுதான் நமக்கு அந்த ஆற்றல் இருக்கு. நம்ம அந்த முறையில இருந்து அந்த உணர்வை பெற்று நினைந்து 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 அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்களவா, அந்த இடத்துல உங்களுடைய நினைவை ஊறணும். அதான் தவம். நினைந்து நினைந்து அங்க ஒரு பிரச்சனை வருதுல, அழுத்தம் கொடுக்கிறாங்களா, அந்த இடத்துல ஊன்றி இருந்து நெகிழ்ந்தா அந்த உணர்வினுடைய தாக்கம் ஒளி பெறும், உஷ்ணம் உண்டாகும். அதை இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம். இப்போ ஒரு சூரியனுடைய ஒளி இருக்கு, இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லா இடமே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூரியனுடைய ஒளியை வச்சு நெருப்பை கொண்டு வரலாம்னா எப்படி? லென்ஸ் வச்சு அந்த ரேஸ குவிச்சிட்டோம்னா ஃபயர் ஆயிரும். இப்ப நம்முடைய எண்ணங்களை, மனம் அலைவாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் அவ்வளோ கண் மணியில வந்து நீங்க குவிச்சிட்டீங்கன்னா லென்ஸ் மாறி
அதுல ஊனிட்டீங்கன்னா ஃபயர் ஆகும். இதான் கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. அது அர்த்தம் தெரியாம சொல்றாங்க மற்றவங்க. கான்சென்ட்ரேஷன் இதுதான். எப்படி குவிக்கணும், எப்படி அதுல ஊனி நிக்கணுங்கிறது. கண் மணி ஒளியில நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அதுலேயே ஊன்றி இருக்க அங்க ஃபயர் ஆகும். ஏற்கனவே இருக்கிறதுனால அது இன்னும் டெவலப் ஆகும். இதுதான் அந்த ஒளியை பெருக்கிறது தான். அப்படி ஒளி பெருகி 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 கொஞ்சம் கொஞ்சமா அணு அணு அளவாட்டு பெருகி 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 உடல் முழுவதும் வியாபிக்கணும். அந்த ஒளி பெருக பெருக பெருகதான் அந்த மறைப்பு திரைகள் எல்லாம் அதுலேயே மெல்ட் ஆகி போகணும். அப்போ உஷ்ணம் அதிகமான மெல்ட் ஆகும்ல. இதுதான் ப்ராசஸ். இந்த முறையில இருந்து ரவம் செய்தால்தான் விமோசனம். யாரா இருந்தாலும் சரிதான். அவங்க அப்படி கதை விட்டா எல்லாம் ஒண்ணும் போயின்னு அர்த்தம். இதுதான் வழி, இப்படித்தான் போக முடியும். எக்ஸ்ஆர் ஒய் யாரா இருந்தாலும் இதுதான் இறைவன் வகுத்த நேதி. மனிதன் உடம்புல இறைவன் இப்படி காரியப்படுறாரு, நீ இப்படி இருந்து உன்னை மேம்படுத்தி உன்னுடைய வினைகளை மாற்றி நீ என்ன சேருன்னு அவர் வச்சு சட்டம் இது. யாரும் மாற்ற முடியாது. நான் அப்படி செய்திருவேன், நான் மந்திரத்தை சொல்லிட்டு வருகிறேன், அங்க பாருங்க எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவெல்லாம் அறியாமையில சொல்றான்னு அர்த்தம். அப்படியானு கட்டிடம் போது போயிட்டே சொல்லிதான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்றாங்களா. இங்க இப்படித்தான், இதுதான் வே. இந்த சட்டம் யாருக்கும் வளர்ந்து கொடுக்காது. இதுதான் இப்படித்தான். அவங்க செய்த பாவத்தை தொலைங்க. முதல்ல உங்களை நீங்களே புனிதமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. நீங்க பரிசுத்தமானாத்தான் பரம்பரையோட ஐக்கியமாகும். வேற எது செய்தாலும் யாராலும் முடியும். இதுதான் வழி. இப்படித்தான். அப்ப நம்ம நினைவாலேயே கொண்டு வர முடியுமா இல்லையா? அந்த நினைவை நிறுத்துறது தான், அதை எப்படி நிறுத்தணும்னு சொல்லி கொடுக்கறது தான், இனிஷியேட் பண்றது தான், இனிஷியேஷன் தான் தீட்சை. தொடக்கி வைக்கிறோம். இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த விளக்கு நல்ல பிரகாசமா என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி தானே ஏற்றி வச்சுக்கிறோம். அது இன்னும் பிரகாசமா இருக்கணும். தூண்டி விடணும். நீங்க ஏற்றி வச்சுட்டு பேசாம போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது இப்படி சிக்கி அப்படியே அணைஞ்சு போயிடும். அதை தூண்டி தூண்டி விட விடத்தான் அது பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது இன்னும் நல்ல பிரகாசம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பெருசா தூண்டி விடணும். இப்ப நம்மகிட்ட இருக்கு விளக்கு. அந்த விளக்க, அந்த ஒளிய தூண்டி விடுங்க. தூண்டி 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 அந்த விளக்கு ஒளிய பிரகாசத்தை கூட்டும் போது அந்த ஒளி பெருகிதான் இந்த வினை அரணும் உடலும் ஒளிமயமா மாறும். அப்படி ஊன உடலே ஒளி உடலாக மாறும். எல்லாருக்கும் மாறும். இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வச்சிருக்காரு. பெரியவன் சின்னவெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரே அளவுல இந்த உலகத்துல எல்லாருக்கும் இறைவன் ஒரே மாதிரி தான் தொடங்குகிறார். யார் பாடுபடுறாலும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் அற்பமானது, குப்பை. இதுக்கு மேல் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி படி நம்ம தவம் செய்துட்டு இருந்தா கிடைக்கும். இந்த பயிற்சி நம்ம பண்றோம், செய்யறோம். அப்ப நம்ம பிறந்து இப்ப வாழ்ந்துட்டு இப்ப உள்ள சூழ்நிலை இதெல்லாம் அது பாட்டு நடந்துட்டே இருக்கட்டும். அது எதையுமே நீங்க நிறுத்த வேண்டாம். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு ஓட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆஸ் இட் இஸ் பொசிஷன். இப்ப எப்படி இருக்கிறீங்களோ, என்ன செய்றீங்களோ அதை அப்படியே செய்யிட்டே இருக்கிற. காலம் வரும், எப்பப்போ என்னென்ன செய்யணும், என்னென்ன மாற்றணும்னு உள்ளுக்கு இருந்தே நமக்கு இறைவன் டைரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே செயல்படுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 23 மணி நேரம் இன்னைக்கு புற உலகத்துல குடும்பத்துக்காக தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, என்ன செய்றீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரமாவது இந்த முயற்சி செய்யுங்க, இந்த தவம் செய்யுங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம ஒளி, நம்முடைய ஞான கனல் பெருகினா மட்டும்தான் நாமும் மோட்சம் அடைய முடியும்.
நம்ம கூட பொண்டாட்டி பிள்ளைகளும் வரப்போறதில்ல, அப்பா அம்மாவும் வரப்போறதில்ல, யாரும் வரப்போறதில்ல. யாரா இருந்தாலும் அவங்க பசிக்கு அவங்க தானே சாப்பிடணும். நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். ஹெல்ப் தான் பண்ண முடியும். அவங்க தான் சாப்பிடணும். நம்ம செய்த கர்ம வினைகளை நாம தானே தொலைக்கணும், நம்ம தான் தவறு செய்யணும். அப்படிதானே? இதுதானே, இப்படிதானே முடியும். வேற எந்த வழியில முடியும்? முடியாது. யோசனை முடியாது. வேற யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதை யாருமே இந்த உலகத்துல மறுக்க முடியாது. ஒருத்தன் மறுத்தான்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். இவ்வளவு அப்பட்டமாட்டு வேதத்திலிருந்து எல்லா மதத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்னையா இருக்கு? வேதங்கள் சொல்றது இதுதான், பைபிள் சொல்றது இதுதான், குரான் சொல்றது இதுதான். இதுவரைக்கும் இந்த உலகத்துல தோன்றின அத்தனை ஞானிகளும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற நீ, இப்படி இருக்கிற இந்த கல்வியில இப்படி தவசை அடையலாம். சரிண்ணா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம். இப்படி தவம் பண்ணணும். தவம் பண்ணி நம்முடைய ஒளியை பெருக்கி நம்முடைய வினைகளை மாற்றி நல்லபடியாக வாழ்வாங்க. இதுக்கு என்ன குவாலிபிகேஷன், என்ன தகுதி? சத்தியம், நேர்மை, ஒழுக்கம், நல்ல பண்புகள். இறைவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அந்த தூய்மையான பேரொழிய பரிசுத்தமான அந்த இறைவனை அடையணும்னா நாமளும் அந்த தன்மைக்கு வரணும்ல, இருக்கணும்லவா? நாம பரிசுத்தமா இருக்கணும். மனதால, சொல்லால, செயலால சுத்தமா, நேர்மையா, சத்தியமா, ஒழுக்கமா நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அந்த இறைவன் நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுவார். இறைவன் காப்பாத்துறதுக்கு முன்னாடி குரு காப்பாற்றுவார். இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது வள்ளல் பெருமான். ஏதோ ஒரு ஞானி, வள்ளலாற்றல் ஏதோ ஒரு ஞானி தான் இதை சொல்ல முடியும், இந்த உபதேசத்தை கொடுக்க முடியும், இந்த தீட்சையை கொடுக்க முடியும். சாதாரணப்பட்டவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியாதவங்க, உணர்த்தவும் தெரியாது. அது ஒரு உணர்ந்த ஒருத்தர் தான் அதை உணர்த்த முடியும். அப்போ ஒரு ஞானியால மட்டும்தான் இதை செயல்பட முடியும். அப்போ வள்ளல் பெருமான் நமக்கு இதெல்லாம் உபதேசிக்கிறாரு, தீட்சை கொடுக்கிறாரு. தீட்சை கொடுக்கிறாரு, நம்மளை கைவிட்டுருவாரா? கூடவே இருந்து காப்பாற்றுவார். யார் ஒருவர் இந்த திருவடி தீட்சையை பெறுகிறார்களோ அந்த செகண்ட்ல இருந்து வள்ளல் பெருமான் அவங்க கூட இருக்கிறார். சூட்சும நிலையில இருந்து எந்த துன்பமும் வராம, வினையால எந்த பாதிப்பும் வராம காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது பெர்ஃபெக்டா இருக்கணும். தவத்தை ஒழுங்கா செய்யணும். நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா எல்லா டீச்சரும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா? நம்ம ஒபீடியண்டா நல்ல ஸ்டூடெண்டா இருந்தா குரு என்னைக்கும் துணையா இருந்து காப்பாற்ற. அப்பா அம்மாவும் நமக்கு கொடுத்தது இந்த உடல், குரு இப்ப கொடுக்கிறார் சூட்சும சரீரம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டது சொன்னீங்க. இனிதான் டேட் ஆஃப் பர்த் நீங்க சொல்லணும். இன்னைக்கு தீட்சை வாங்குறீங்கன்னா இதுதான் உங்களுடைய பிறப்பு, மறுபடியும் பிறக்கின்ற பிறப்பு. ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்கிற இந்த பிறப்பு இருக்குன்னா திருவடி தீட்சை, குருவிட்ட திருவடி தீட்சை பிறகு தான். மாற்றி பிறக்க வகையறிந்தாய் அகத்தியர் சொல்றார். மறுபடியும் பிறவாதவன் பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டான்னு தீட்சை சொல்றார். வேதத்துல என்ன சொல்லிருக்குன்னா துவிஜன், மறுபிறப்பாளன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறுபிறப்பாளன் யாருன்னா செத்து இரண்டாவது பிறக்கிறவங்க இல்லை, பிறந்த இந்த பிறப்பிலேயே மீண்டும் இந்த சூட்சும சரீரத்தை பிறப்பிக்க செய்யக்கூடிய இந்த திருவடி தீட்சையை யார் பெறுகிறார்களோ இவங்க தான் மறுபடியும் பிறக்கின்றவர்கள், மறுபிறப்பாளர்கள். துவிஜன், இருபிறப்பாளன். அப்ப உங்களை பிறப்பிக்க செய்யற அந்த ஞானி வள்ளல் பெருமான் காப்பாற்றுவாரு. எந்த ஒரு தாயாவது தான் பெற்ற பிள்ளை விட்டு போவாங்களா? பால் விட்டு சீராட்டி வளர்ப்பாங்களா? அதே மாதிரி அந்த ஞானி திருவடி தீட்சை கொடுத்த அந்த மகான் அவரே வளர்த்து ஆளாக்கி இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவர் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறார்.
நீங்க எப்படி இருக்கணும்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? அம்மா அப்பாவே கதின்னு இருக்கு. இப்போ குருவே கதின்னு இருக்கணும். இது வாய் பேச்சுல வரக்கூடாது, ஆத்மார்த்தமா இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா வள்ளலார் குரு. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் சின்சியாரிட்டி, ஒபீடியன்ஸ், சரணாகதி தான். இதுவே சரணம்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு அவர் சொன்னதை அப்படியே செய்யறீங்க, அவர் பார்த்துக்கிறார். இது எப்படி தீட்சை கொடுத்து எப்படி தவம் செய்யணுங்கிறத தீட்சையின் மூலமாட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்து நம்ம தவம் செய்யணும், அந்த நினைந்து உணர்ந்து நிகழ்றது எப்படிங்கிறது தான் தீட்சையின் மூலமாக நமக்கு தெரிகிற விஷயம். புரியுதா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வேற ஏதாவது கேட்கலாம்? நீ தீட்சை கொடுக்கலாமா? சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து.